அதுக்கப்புறம் துரியாவத்தையில் ஆன்மாவினுடைய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் கருவி 2 இடம் உந்தித்தானம். உந்தித்தானத்தில் கருவி 2 சட்டை எத்தனை 2 விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம், காரண சரீரம் கஞ்சுக சரீரம் 2 சட்டையோட ஆன்மா இருக்கும். சரிங்களா? மேல் ஓங்கும் முந்தி வியல் கட்டில், மேல் ஓங்குதல் எது மூலாதாரத்திலிருந்து மேலே எழுந்து உந்தியாகிய கட்டில், உந்தியாகிய கட்டில் 2வது இடம், 2வது அறை. கட்டில் என்பது இங்கே அறை. உந்தி வியல் கட்டில் காலம் நியதி அது காட்டி, காலம் நியதி அது காட்டி. அப்போ மூலாதாரத்திலிருந்து உயிர் மேலே வரணும்னா எது காட்டணும்? காலம் நிதியும் தொழிற்படணும். காலமும் நியதியும் மூலாதாரத்தில் சூக்குமமா தொழிற்படும், முந்தியில தூளமா தொழிற்படும். இப்போ புருட தத்துவம் போய் மூலாதாரத்தில் ஓய்வு எடுக்குது இல்லையா? எவ்வளவு நேரம் தூங்கணும்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன வேணும்? காலம் வேணும். எவ்வளவு நேரம் தூங்கணுங்கிறதுக்கு காலம் வேணும். எப்படி தூங்கணுங்கிறதுக்கு நியதி வேணும். இந்த 2 இருந்தால் தான் போய் அது என்ன செய்யும்? மூலாதாரத்தில் போய் ஓய்வு எடுக்கும். மூலாதாரத்தில் காலம் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? மூலாதாரத்துக்கு போயிடுச்சு, காலம் வேலை செய்யல, எந்திரிக்காது, அவ்வளோதான், முடிஞ்சது. சரியா? கிடக்கப்படுத்தார், கிடந்து போனார், அவ்வளோதான். அப்போ அந்த நேரம் முடிஞ்ச உடனே அதை என்ன செய்யணும்? மேலே எடுத்துட்டு வரணும். உடலத்தை மேலே தூக்கிட்டு வரணுமா இல்லையா? அதுக்கு என்ன வேணும்? காலம் வேண்டும், காலம் வேண்டும். நியதி என்பது எதற்கு? எப்படி தூங்கணும்? 1 மணி நேரம் தூங்கணும்னா 1 மணி நேரம் எப்படி தூங்கணுங்கிறதுக்கு நியதியும், 1 மணி நேரம் தூங்கணுங்கிறதுக்கு காலமும் வேண்டும். அப்போ மூலாதாரத்துல காலமும் நியதியும் சூக்குமமா தொழிற்படுமா. முந்திக்கு வந்துட்டா தூளமா தொழிற்படும். அப்ப காலம் நியதி அது காட்டி, கால நியதி அது காட்டி உயிர் சேர்த்து பிராணவாயு கூடி இருந்துப்போம். புருடனோடு பேருந்து கூடுது பிராணவாயு. 2வது அவத்தையில பிராணவாயு கூடி உயிர் சேர்ந்த உடனே அடுத்த இடத்துக்கு போகுது. எங்க? இதயத்துக்கு போயிட்ட 3வது சுளுத்தி உறக்கம் இல்லையா? அங்க மனோன்மய கோஷம் கருவிகள் எத்தனை? 3. புருடன், பிராணன், அடுத்தது சித்தம். 3 கருவி இருக்கும். 3 சட்டை, 3 கருவி, 3 சட்டை. அதான் கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த, அவை முன்பு தந்த. இப்போ அந்த புருடனோடு இருக்கக்கூடிய கலை வித்தை அராகம், கலை வித்தை அராகம், இந்த 3 இருக்கு. 3 இருக்கு. அறிவு இச்சை செயல், ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல் தொழிற்படுவதற்காக கலை வித்தை அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக, தொழில் அறிவு இச்சை ஆகிய 3ம் தொழிற்படுவதற்காக தரப்பட்ட என்னது? கலை வித்தை அராகம். இந்த 3 அங்க தொழிற்படுகிறது. எதுல? இதயத்துல, இதயத்தானத்துல இந்த 3ம் தொழிற்பட மானின் துணையாக, மானின் துணையாக. அதாவது மான் என்பது இங்க மூலப்பிரகதியின் காரணமாக, மான் என்பது மூலப்பிரகதி, மூலப்பிரகதியின் காரணமாக எழிலுடைய முக்குணம் எய்தி, அழகு பொருந்திய முக்குணம். முக்குணம் எது? சாத்வீகம், ராசசம், தாமசம் என்று 3 குணங்களை பொருந்தி மருளோடு மண்ணும் இதயத்து, மருளோடு மண்ணும் இதயத்து. மருள் என்பது மயக்கம். இதயத்தானத்தில் ஆன்மா இருக்கிற போது அதுக்கு இப்போ அறிவு இச்சை செயல் 3 தொழில்படும். ஆனால் எப்படி தொழில்படும்? மயக்கமா, மயக்கமான தெளிவாக தொழில்படாது. மயக்கத்தோடு கூடி சித்தத்தால், இப்போ கருவி எது கூடுது? சித்தம்ங்கிற கருவி, சித்தம்ங்கிற கருவி கூடி கண்ட பொருள், கண்ட பொருள் எதுல? அந்த சுளுத்தியில ஆன்மாவுக்கு ஒரு விடயம் இருக்குமா இல்லையா? ஏதோன
அனுபவிக்கும். அதான் கண்ட பொருள். அதற்கு விடயமாக கண்ட பொருள், விடயமாக கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணா. அனுபவிச்சுட்டு இது என்ன அனுபவிச்சுன்னு கேட்டா தெரியாது. தூக்கத்துல அனுபவிக்கும், ஆனா அதுக்கு எது தெரியாது, என்ன அனுபவிச்சோன்னு கேட்டா தெரியாது. கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணா அந்நிலை போய் அதை விட்டு நீங்கி அடுத்து எங்க வந்துருச்சு, கனவுக்கு வந்துருச்சு. ஏன்னா கனவுல கண்டதை சொல்லலாம், சுளுத்தியில கண்டதை சொல்ல முடியாது. சரிங்களா? சுளுத்தி துரியம் துரியாதி இதை வந்து சொல்ல முடியாது. கனவுக்கு வந்தாதான் அனுபவம், அங்க நிகழ்கிற அனுபவத்தை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். நாம் சொல்ற மாதிரி கனவு கண்டாங்க, ஒருத்தர் வந்தாரு போனாருன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதுக்கு கீழே உறக்கத்துக்கு போயிட்டா என்ன வராது, அனுபவம் உண்டு, சொல்ல முடியாது. சுளுத்திலையும் சொல்ல முடியாது, துரியத்திலையும் சொல்ல முடியாது, துரியாதி இருந்ததையும் சொல்ல முடியாது. அப்ப அந்த நிலை நீங்கி அந்த நிலை போய் எங்க வருது, சொப்பனத்துக்கு வருது. கனவு, கனவுக்கு இடம் கண்டம், கருவி 25 கருவி கண்டம். சரிங்களா? சட்டை 4 சட்டை. சரியா? எனவே கண்ட வியன்கட்டில், கண்டமாகிய கண்டத்தானத்தாகிய வியன்கட்டு, கட்டுனா அறை, 4வது அறைக்கு வந்துருச்சு. 4வது அறைக்கு வந்து வியன்கட்டில் கருவிகள் 25 ஒளிய 10 கருவி. 10 கருவி நீங்க, மொத்தம் 35 கருவி புருவ நடுவுல, அதுல 10 நீக்கி 25 கருவி. 35ல 10 நீங்க 25 ஒளிய கொண்டு பண்டை இருவினையாள், ஏற்கனவே செய்த ஆன்மாவினுடைய இருவினையின் பயனாக முன்புள்ள இன்ப துன்பங்கள் நியமித்து, கொஞ்சம் பொருள் மாறி இருக்கும். சரிங்களா? இன்ப துன்பங்கள் நியமித்து அவற்றை நாள் கொடுப்ப, அதாவது வினைக்கு தக்கவாறு இன்ப துன்ப நுகர்ச்சி கனவுல உண்டு. கனவுலையும் இன்ப துன்பம் உண்டு. அது எப்படி வருமா, வினைக்கு தக்கவாறு தான் வருமா. முன்புள்ள இன்ப துன்பங்கள் நியமித்து அற்றை நாள் கொடுப்ப, அங்கே மருவும் வகை மருவி, அந்த பயன்களை அனுபவிக்கக்கூடிய முறையில அனுபவிக்க செய்து பிறகு எங்க வருது, புருவ நடுக்கு வருது. சாக்கரம், சாக்கரத்துல கருவி எத்தனை, 35 சட்டை 5 இடம் புருவ நடு. அந்த புருவ நடுல உருவுடன் கூடி, உரு என்பதற்கு அழகுன்னு பொருள், அழகாக பொருந்தி ஓங்கு முதலாய ஓலக்க மண்டபம். அந்த புறத்திலிருந்து இப்ப எங்க வந்துருச்சு, அரசவைக்கு வந்துருச்சு ஓலக்க மண்டபம். சரிங்களா? ஓங்கு முதலாய ஓலக்க மண்டபம், விளங்கி நிற்கின்ற நெற்றித்தானமாகிய அரசவை, அரசவைக்கு வந்து போங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி, எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அந்தந்த ஒவ்வொரு அறையா தாண்டுகிற போது அந்தந்த கருவிகள் கூடி எங்க வந்துருச்சு, புகுந்து ஈண்டி. ஈண்டினா நெருங்கி, ஈண்டுதல் என்னதுங்க, நெருங்கி எல்லா கருவியும் வந்து சேர்ந்துருச்சு. நீங்காத முன்னை மலத்தில் இரு மூடா வகை, துரியாதீதத்துல ஆன்மா கடக்கிற போது அந்த மலம் எப்படி செறிந்து இருந்ததோ அதை விட்டு நீங்கி, அந்த மலத்தை விட்டு நீங்கி அகத்துள், அகன்னா வீடு, என்ன வீடு, அரசவை. அரசவைக்கு துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல், செறிந்த இருள அந்த இருளை நீக்குவதற்கு விளக்கை ஏற்றுவது போல என்னதுங்க, பெய்து கருவிகளை கூட்டி தொழிற்கு உரியராக்கி பணித்த அறம் போற்றி, என்னை உலக போகத்திலே ஈட்டுகிற திருவருளே உன்னை நான் வணங்குகிறேன். இதுல சொல்ற ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க காலம் நியதி ஆகிய கருவிகள் எல்லாம் சூக்குமமாக இருக்கும். எங்க மூலாதாரம். அப்புறம் காலம நீதியும் கூட்டி உந்திக்கு கொண்டு வரும் தூளமா. இங்க தூளமா, இங்க சூக்குமா இருந்த காலம நீதியும் உந்தில தூளமா வேலை செய்யும். இங்க சூக்குமமா இருக்கும், இங்க தூளமா இருக்கும். இந்த காலநீதி என்ன செய்யும், இதயத்துல கொண்டு வந்து சேர்த்து, இதயத்துக்கு வந்துட்டா கலை விட்டு அராகம் கூடும். கலை விட்டு அராகங்கள்லாம்
கூடும். இவை கூடி கண்டத்துக்கு வரும். கண்டத்துக்கு வருகிற போது ஏனைய கருவிகள் எல்லாம் கூடும். 25 கருவி கூடும், 10 கருவி நீங்களாக. குருவனோட 35 கருவி கூடும் என்று இதை அவத்தையே நல்லா சொல்றாரு. இதை விட விரிவா எதில் சொல்றாரு? ஞானாமிரதத்தில் சொல்றாரு. ஞானாமிரதத்தில் இதே செய்தியை இன்னும் இந்த காலால் படை, குதிரைப்படை, அரசர், தேரோட்டி, குதிரை, ஒற்றர், இப்படியெல்லாம் நிறைய சொல்றாரு. அது அவங்க ஞானாமிரதத்தில் தனியாக பார்த்தீங்க. இதே செய்தியை இன்னொரு கருவி இன்னொரு பாடலையும் இருக்கு. அது எங்க இருக்குன்னா ஞானாமிரதத்தில் தான். பஞ்சவத்தை என்று சொல்லக்கூடிய பகுதியில் 16வது பாட்டு ஞானாமிரதத்தில் பாட்டு போட்டிருப்பாங்க. கால் கொடுத்து அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை விரிவாக அங்கே பார்த்துக்குங்க, அதில் இருக்கு. சரி, பொழிப்புரை சித்தியாருக்கு வந்துடலாம். அதெல்லாம் இல்லை, இதே தான் அதுவும். சரியா? சரி, சித்தியார் எடுத்துங்க. பொழிப்புரை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. குருடன் அவற்றோடு அமைச்சரும் அரசும் போன்றலின் அரசன் போலவற்றை விட்டு விட்டு சென்று ஐவகை அவத்தை உறும் என்பதாம். சுருக்கமா முடிச்சார். அரசன் போல ஆன்மா கருவிகளோடு கூடி எங்க ஒரு அரசவைக்கு வரும், கருவி விட்டு அந்த புறத்துக்கு போகும். இதற்கு பேர் தான் அவத்தை அப்படின்னு சுருக்கமா முடிச்சிட்டார். ஆமா, அரசரை சென்று பாருங்க, யார் அரசர்னா நீங்க தான் அப்படின்ட்டார். இதானே வெவ்வேறு அவத்தை அணை தருமாறு மேற்கூறிய ஓமையோடு படுத்து வகுத்து கூறப்பட்டது. வெவ்வேறு அவத்தை உண்டு, பல வகை அவத்தை உண்டு என்பதை அரசரை வச்சு சொல்லிட்டார். சரி, அடுத்த பாட்டு 223. இப்ப நம்ம கீழால அவத்தை பார்த்தோமா இல்லையா? அதுல கருவிகளுடைய எண்ணிக்கை சொல்ற. இதெல்லாம் இப்ப திரும்ப திரும்ப சொன்ன செய்தி தான். கீழால் அவத்தையில் தொழிற்படும் கருவிகள் பாட்டு 223. சாக்கரம் 35 முதலில், கனவு தன்னில் ஆக்கி 25 களத்தினில், சுழுமுனை 3 நீக்கி இதயம் தன்னில், துரியம் தன்னில் 2 நாவி, நோக்கிய துரியாகீதம் நூலின் மூலத்தில் 1. அவ்வளவுதான். இது ஒன்றும் பிரிக்கவே வேண்டாம். அப்படியே பலவரை பாருங்க. நுதலினில் சாக்கரம் 35. நுதலினில் சாக்கரம் 35. ஆன்மா அரசன் போல விட்டு விட்டு சேரலின் லாடதானத்தில், லாடதானது குருவனடு, லாடதானத்தில் சாக்கர அவத்தை உறும் வழி 35 கருவிகளும் 35 கருவிகளும். எண்ணிக்கையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 35 சொல்லணுமா? அந்த நோட்டை எடுத்துல பார்க்க முடியாது. இந்த நோட்டை எண்ணிக்கை சொல்லுங்க. புருடன் உண்மை, துரியாதயத்துல புருடன், துரியத்துல எது கூடும்? பிராணன். அப்போ 1 + 1 2ஆச்சா? துரியாதீதத்துல புருடன் மட்டும். சத்தியா எழுதி முடிச்சாதான் அப்படி சொல்றேன். துரியாதீதத்துல 1 புருடன், துரியத்துல பிராணன். பிராணன் சொன்னா ஏற்கனவே இருக்கிற 1 கூட்டிக்கணும். 1 + 1 யாரு? புருடன் பிளஸ் பிராணன். சரியா? அடுத்தது சுளுத்தி, சித்தம் 1 + 2. அது வாங்க வாங்க. பாடம் போகும் பாருங்க. சொப்பனம், இடம் கண்டம். இதுல போடுறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் நீங்களாகன்ற.
அப்போ மீதி 25 சொல்லணும். 25 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானேந்திரிய விடயம் 5, ஞானேந்திரிய விடயம் 5, கண்மேந்திரிய விடயம் 5, தசவாயு 10, அந்தக்கரணம் 4, புருடன் 1. எத்தனையாச்சு? 25 வந்துச்சா? புருடன் 1, அந்தக்கரணம் 4, ஞானேந்திரிய விடயம் கண்மேந்திரிய விடயம் 5, தசவாயு 10, 25 கருவி. 25 கருவி. அடுத்தது என்னது? சாக்கரம். சாக்கரத்துல 35. அந்த 25ஓட ஞானேந்திரிய 5 கண்மேந்திரிய 35. மொத்தம் 35 கருவி. அது ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5, ஞானேந்திரிய விடய 5, கண்மேந்திரிய விடய 5, தசவாயு, அந்தக்கரணம் 4, புருடன் 1, 5. மொத்தம் 35. டோட்டல் டேலி ஆயிடுச்சா? நுதனில் சாக்கரம் 35, களத்தினில் களவு தன்னில் ஆக்கி 25, களத்தினில் கண்டத்தில் 25, ஞானேந்திரிய கண்மேந்திரத்தை கழிச்சுங்க 25, நீக்கி இதயம் தன்னில் சுழுமுனை 3, இதயத்தானத்தில் எத்தனை? 3. எது? பிராணவாயு, புருடன், சித்தம். மீதி 32 கழிச்சிட வேண்டியதுதான். சரியா? அடுத்தது நாவி துரியத்தில் 2, பிராணவாயும் புருடனும். நுவலின் மூலத்தில் நோக்கிய துரியாதீதம் 1, மூலாதானத்தில் ஆராயப்படும் துரியாதீத அவஸ்தையின்படி ஒரு கருவியுமாம் என்க. சரியா? ஒளிப்புரை. ஆன்மா அரசன் போல விட்டு விட்டு சேரன் கட்டும் அவத்தையாவன சாக்கர முதலையனவாம். சாக்கரம் முதலையவன என்னது? 5 சேர்த்து. அவ்விடங்களாவன லாடதானம் முதலையனவாம். சாக்கர முதலாகிய அவத்தைகள் புருவனோடு முதலாகிய இடத்திலே நடைபெறும். ஆண்டாண்டு நிற்கும் கருவிகள் ஆவன முறையே 35, 25, 3, 2, 1 அசிந்திய விசுவாதகத்தில் அவத்தைக்கு நிற்கும் கருவிகள் கலாதிகளையும் உடன் கூட்டி எண்ணி 41 முதன்மையாக தொகை கூறுதலாம். ஒரு நூல் இது அசத்திய விசுவாசம் என்கின்ற நூல்ல கலாதிகளோடு கூடி எத்தனை கருவி சொல்றாங்க? 41 அப்படின்னு சொல்றாங்க. 41னா 35 பிளஸ் கலாதி எல்லாம் ஒண்ணுதான். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாதிரி எழுதுறாங்க. அந்த நூலை 41 இருக்குன்னா கலாதியை கூட்டிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கலாதிகளும் உளவாகவே சுத்த தத்துவங்களின் தொழிற்பாடும் ஆண்டு உல என்பது பெறப்படுதலானும். கலாதி இருந்தாவே என்ன இருக்கும்? சுத்த தத்துவங்கள் இருந்தாதான் கலாதிகள் தொழில்படும். அப்போ கலாதி இருந்தாவே அதையும் கூட்டிக்கணும். கலாதிகளின்படி புருட தத்துவம் ஒன்றென வைத்து எண்ணப்படுதல் செல்லாமையானும். 35 முதலியவனாக தொகை கூறியது மழையாவாம் போடும் எனில் ஆகாது. அது எப்படி இதுல சேர்த்துறது அப்படின்னு ரொம்ப குழம்பிக்காதீங்க. அப்படிலாம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா கடைதோறும் விட்டு விட்டு என்ற ஓமைக்கு ஏற்ப விடப்பட்டதின் மாலையவாய் நிற்கும் கருவிகள் மாத்திரையே இன்று தொகை கூற புகுந்தார் ஆகலின். அவத்தைப்படுகிற கருவியை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், அவத்தைப்படாத கருவிகளை சொல்லல. அதனால அந்த 11 கணக்குல வரல, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. சரியா? கடைதோறும் விட்டு விட்டுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஒரு இடத்துல விடணும், ஒரு இடத்துல கூடணும்.
எதை விட்டு கூடுறாரோ அதுதான் இங்க கணக்கு. அதை விடுவதும் இல்லை கூடுவதும் இல்லை. எதை 11 கருவியை. அதனால இது கணக்குல அதை வச்சுக்கல, அவ்வளவுதான். அதனால ஒன்றும் குழப்பிக்க வேண்டாங்க. மழையாவாம என்னது மழைஞ்சு போயிடாதீங்க. அவத்தை சொன்னாவே நாங்கள் மழைஞ்சு போயிடுவோங்க. கருவியெல்லாம் என்னங்கன்னு கேட்கக்கூடாது, சரியா? மழையாவாம். அது பற்றி கலாதிகளில் ஐயம் செல்லாமை பொருட்டு அவற்றை புருட தத்துவத்தில் அடக்கி அதனையும் உடன் வைத்து எண்ணினார் ஆகலும் என்க. அப்போ அதெல்லாம் எங்க இருக்குன்னா புருட தத்துவக்குள்ள கிடக்குதுங்க. புருட தத்துவம்னு சொன்னாவே 11 கருவி அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. துரியாதீதத்தில் காரண சரீர மாத்திரையே அன்றி கஞ்சுக சரீரம் இல்லை என்றதும் ஆண்டு கலாதிகள் வேறு நில்லாது அதனோடு ஒற்றித்து நிற்கும் என்றும் கருத்தே பிரிதென்று இல்லை என்று கொள்க. இப்போ துரியாதீதத்தில் காரண சரீர மாத்திரையே அன்றி கஞ்சுக சரீரம் இல்லை என்றது அடிச்சுட்டே போனா போங்க, ஏங்க நிறுத்துறீங்க? காரண சரீரம் மட்டும்தான் இருக்கு, கஞ்சுக சரீரம் இல்ல. அங்க ஒரு சட்டை தானே சொல்றீங்க. எது காரண சரீரம்? காரண சரீரம் என்ன இருக்குது? மாயை. மாயை தானே காரண சரீரம், அது மட்டும்தான் இருக்கு. கஞ்சுக சரீரம் அங்க இல்ல. பாருங்க, இன்னொரு படிக்கிற பாருங்க. துரியாதீதத்தில் காரண சரீர மாத்திரையே அன்றி கஞ்சுக சரீரம் இல்லை என்றது. அந்த கஞ்சுக சரீரம் இல்லைன்னு சொன்னது. ஆண்டு அங்க கலாதிகள் வேறு நில்லாது அதனோடு ஒற்றித்து நிற்கும் என்னும் கருத்தே தெரிதில்லை. கலாதிகள் குருடனுக்குள்ள அடங்கி இருக்குது. அதனால காரண சரீரம் மட்டும் சொல்லி இருக்கிறோம். ஆனா உண்மையில அங்க என்ன உண்டு? கஞ்சுக சரீரமும் உண்டு. சரியா? 224 இருவகை சாத்திராதி அவத்தைகள் இருப்பதானும் ஒரு வகை கீழே நோக்கி உற்பவம் காட்டும், ஒன்று பெருக மேல் நோக்கி தீய பிறப்பு அறுத்திடும். யோகில் தருவதோ சமாதிதானம் தாழ்ந்துவின் சலனம் சார். இதுல கீழாளவத்தை, மேலாளவத்தை, யோகவத்தை 3 அவத்தை சொல்றார். இதுல கீழாளவத்தை, மேலாளவத்தை, யோகவத்தை என்று 3 அவத்தைகள் இந்த பாட்டில் சொல்றார். பதவுரை பாருங்க. சாக்கராதி அவத்தைகள் இயல்புதானும். சாக்கராதின்னு என்னது? சாக்கராதி சாக்கர முதலாகிய, சாக்கர முதல் சாக்கரம் சொப்பனம் சுருத்தி துரியம் துரியாதீதம் 5 இவ்வளவு விரிச்சு சொல்ல வேண்டாம், சாக்கராதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாக்கர முதலிய அவத்தைகள் எழுபதானும். அவத்தை என்பது இருவகை, 2 வகைப்படும். 2 வகைப்படும். மேற்கூறி போந்த சாக்கரம் முதலிய அவத்தைகள் 5ம் கீழ் நோக்கி சென்று ஒடுங்கும் முறையும் மேல் நோக்கி தோன்றும் முறையும் பற்றி 2 வகைப்படும். சாக்கராவத்தைகள் 2 வகைப்படும். ஒன்று கீழாளவத்தை, ஒன்று மேலாளவத்தை. ஒன்று மேலிருந்து கீழே ஒடுங்கும், மற்றொன்று கீழே இருந்து மேல் நோக்கி தோன்றும். தோற்ற முறை ஒடுக்க முறை என்று 2 வகைப்படும். ஒரு வகை கீழே நோக்கி உற்பவம் காட்டும். அவற்றுள் ஒன்றாகிய ஒடுங்குமுறை. ஒடுங்குமுறை கண்ம அச்சிப்புக்கு ஏதுவாகலான் கீழ் செலுத்தி பிறவிக்கு வித்தார். கண்ம அச்சிப்புன்னு என்னது? வினை நுகர்ச்சி. வினை நுகர்ச்சிக்கு ஏதுவாகலான். எது? கீழ் நோக்கி செல்கிற அவத்தை வினை நுகர்ச்சிக்கு காரணமாகலான். அது பிறப்புக்கு காரணமாக இருக்கும். சரியா? ஒன்று பெருக மேல் நோக்கி தீய பிறப்பு அறுத்திடும். பிரிதொன்றாகிய தோன்றும் முறையாவது கண்ம நுகர்ச்சிக்கு ஏதாகலான் பரம்பரையால் கொடிய பிறகு அறுத்தற்கு காரணமாய் மேம்படும்.
சரியா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? புரியலையா? என்ன புரிஞ்சுது என்ன புரியல? அடுத்த ஒரு கேள்வி இருக்குது, அதுக்காக தான். முதல்ல இது புரிஞ்சாதான் கேள்வி கேட்கணும். புருவ நடுவுல இருந்து கீழே வர்றது கண்மத்தின் நுகர்ச்சிக்கு காரணமாயிருந்து பிறவிக்கு ஏதுவாகும். மேல் நோக்கி செல்வது கண்மகன் நுகர்ச்சிக்கு காரணமாகி வீட்டிற்கு காரணமாகும். அப்படிதான் இருக்கு புத்தகத்துல. நான் ஏதாவது தப்பா போட்டிருக்கேன்னா பாருங்க. அப்படிதான் இருக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி. இங்க புருவ நடுவுல 96 கருவி. இப்ப கண்மத்தை எப்படி அனுபவிக்கும்? நல்லா அனுபவிக்குமா இல்லையா? கருவி ஒடுங்க 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 எப்படி போகுது? கீழே போகுது. இப்ப கண்ணு நுகர்ச்சி எப்படி இருக்கும்? நுகர்ச்சிக்கு ஏதுவாகுமா? நுகர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு ஏதுவாகுமா? கருவி நீங்கிறது. 95 இருக்கும்போது ஒரு கண்மத்தை நுகர்வீங்க. 35 ஆயிடுச்சு. கண்ணு நுகர்ச்சி இப்ப எப்படி இருக்கும்? குறையுமா ஜாஸ்தி ஆகுமா? குறையுமா ஜாஸ்தி ஆகுமா? குறையும். 25 3 கீழே போக போக கண்ம நுகர்ச்சி குறையுமா கூடுமா? சரி, சரி. கீழே போனாலும் கண்ம நுகர்ச்சிக்கு காரணம், மேல போனாலும் கண்ம நுகர்ச்சிக்கு காரணம். அப்படிதான் எழுதியிருக்க. அது எப்படிங்க? அவன் இருந்தாலும் நான் கண்மத்தை நுகர்வேன், அவன் இல்லைனாலும் நுகர்வேன்னு சொன்ன எப்படி கேட்டார்? எதுக்கு? அப்ப ஏதோ ஒரு பொடி வச்சிருக்கிறாரா இல்லையா? வச்சிருக்கிறாரா இல்லையாமா? ஏதோ ஒண்ணு கண்ம நுகர்ச்சினா பரவாயில்ல, ரெண்டுலுமே கண்ம நுகர்ச்சிக்கு ஏதுவாய் அப்படின்னு போட்டுக்கிற இட காரணம். உலக நுகர்ச்சி கீழே மாயை அனுபவம் வரும். மேலாளத்தை வந்துட்டா அப்படியே திருவருளோ அப்படியாம்மா? தூங்கி எந்திரிக்கும் போதே திருவருளோட எந்திரிச்சிங்களோ? சரி, செலுத்துறது சரி. கேள்வி என்னன்னா, மேல் நோக்கி வருகிற போதும் கண்ம நுகர்ச்சின்னு சொல்றாரு. அது அடுத்து ஒரு அதுல சொல்லிட்டு கீழே அடுத்தது ஒரு அனெக்சர் வைக்கிறது. என்னது? பிறவுக்கு ஏதுவாகும், வீட்டிற்கு ஏதுவாகும். கண்ம நுகர்ச்சிக்கு காரணமாய் பிறவிக்கு ஏதுவாகும். கீழே போனா, மேல போனா கண்ம நுகர்ச்சி காரணமாய் வீட்டிற்கு ஏதுவாகும்னு எழுதுற. அது இல்லை, நானே சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விடயத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கிறோமா? நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கருவி எப்ப குறையுது? அயற்சி. அப்படியே ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. அயற்சி வந்துட்டு என்ன ஆயிருது? கீழே போதா இல்லையா? அப்ப அவன் அங்க வச்சிருந்த என்ன பண்றது? அவன் வேலையை வந்து பிரசன்ஸ் மட்டும் இருக்கும், பிசிக்கல் பிரசன்ஸ் தான் இருக்கும். வேலையை செய்வானா? செய்ய மாட்டான். அவன் அங்க வச்சு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யலாம்? போகும்போது ஓய்வு எடுத்து வா, அப்புறமா வந்து வேலை செய்யும். அயற்சி நீங்குவதற்காக ஆன்மா புருவ நடுவில் இருந்து மூலாதாரத்தை நோக்கி போகுது. அயற்சி நீங்கிறதுக்கு தானே. தூங்குறது எதுக்கு? அடுத்த நாள் ஒழுங்கா வேலை செய்யணும்னா இன்னைக்கு தூங்கணும். இன்னைக்கு தூங்கினாதான் நாளைக்கு வேலை செய்ய முடியும். எதுக்கு தூங்கி 8 மணி நேரம் வேஸ்ட்? நான் வேலையை அப்படியே தூங்காம செய்யறேன். அப்படி செஞ்சேன்னா மொத்தமா காலி. அப்ப என்ன செய்யணும்? ஆன்மாவின் அறிவை மூலாதாரத்துல ஒடுக்கிறதுக்கு காரணம் அவன் ஃப்ரெஷ்ஷா வினையை நுகரணும்.
புரியுதா? நல்லா பிரிஸ்கா வந்து என்ன செய்யணும்? வினை செய்யணும். அப்போ கீழே போறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, போயிட்டு மேல வந்து ஒழுங்கா வேலை செய்யணும் அர்த்தம். சரியா? அப்போ கீழே ஒடுங்குவது கண்ம நுகர்ச்சிக்கு காரணமாய் பிறவிக்கு வித்தான். அவன் திருப்பி வந்து வினை செய்வான். வினையினால என்ன வரும்? பிறவி வரும். வினையினால கருவி ஒடுங்குவதற்கு காரணம் மேல வந்து என்ன செய்யணும்? வினை செய்யணும். வினையினால என்ன வரும்? பிறவி வரும். அதுக்காக ஒடுக்கிறாரு. தெளிவு வச்சு அடிக்கிறதுன்னு சொன்னோமா இல்லையா? முதல்ல தெளிவு வைக்கணும், அப்புறம் தான் அவனை அனுபவிக்க வைக்கணும். அவன் தெளிவில்லாதவன் போய் அனுபவிக்க கொடுத்தா அவன் அனுபவிக்க மாட்டான். அவனுக்கு எந்த போகத்தை கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டான்? அனுபவிக்க மாட்டான். அப்போ அவன் என்ன செய்யணும்? ஓய்வுக்கு அனுப்பி தெளிய வச்சு மீண்டும் வினை கொடுக்கணும். அப்போ ஒடுக்கம் என்பது எதற்கு? வினை போகத்தை நன்கு தூய்ப்பதற்கு. சரிங்களா? சரிங்க. மேல வர்றது எதுக்கு அப்படின்னா, அந்த கண்மத்தை நுகர்ந்து 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 இவனுக்கு அது மேல அயற்சி, அது மேல என்ன வரணும்? உவர்ப்பு வரணும். புரியுதா? அந்த நுகர்ந்து என்ன வரணும்? உவர்ப்பு வரணும். உவர்ப்பு வரணும்னா என்ன செய்யணும்? செய்யணும். திரும்ப திரும்ப ஒரு வினைய நுகர நுகர ஏதாவது ஒரு காலத்துல ஒரு புள்ளியில அந்த விடயத்தின் மீது என்ன வரும்? உவர்ப்பு வரும். உவர்ப்பு வரணும்னா இவனுக்கு என்ன கொடுக்கணும்? வேண்டாம் வேண்டாங்கிற அளவு கூட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனா போதிசாமி அப்படின்னு சொல்றதை என்ன செய்யணும்? கூட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ வினையை ஊட்டுவதற்கு காரணம் உவர்ப்பு வருவதற்காக, ஒடுக்குவதற்காக நல்லா செய்யறது. ஒடுக்கிறதுக்கு காரணம் வினையை நல்லா செய்யணும். ஊட்டுற வினையை என்ன செய்யணும்? நல்லா செய்யணும். அதுக்கு ஒடுக்கிறாரு. சரி, அப்புறம் எதுக்கு மேல வந்தாருன்னா, அதை அனுபவிக்கும் போது நீ என்ன செய்யணும்? இதை விடணும்னு தெரிஞ்சுக்க போதில்ல. இப்ப நீ சாப்பிடும் போது என்ன நினைச்சு சாப்பிடணும்? என்னைக்காவது இதை உடனேயா, என்னைக்காவது இதை உடனேயா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிடு. உன்னை சாப்பிட வேண்டாம்லாம் நான் கைப்பிடிக்க மாட்டேன். இப்படி சாப்பிடு. ஒரே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, விட வேண்டியது அப்படின்னு என்ன செய்யறாரு? நீள 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 வினைய ஊட்டிக்கிட்டே இருக்கு. புரியுதா? அதான் இங்க கணக்கு. இப்ப பாருங்க, ஒரு வகை கீழே நோக்கி உற்பவம் காட்டும். அவற்றுள் ஒன்றாகி ஒடுக்க முறையாவது கண்ம ஆட்சிப்புக்கு ஏதுவாகலால் கீழ் செலுத்தி பிறவிக்கு வித்தாள். ஒன்று பெருக மேல் நோக்கி தீய பிறப்பு அரித்திடும். பிரிதொன்றாகிய தோன்று முறையாவது கண்ம நுகர்ச்சிக்கு ஏதுவாகலான் பரம்பரையான் கொடிய பிறவி அறுத்தற்கு காரணமாய் மேம்படும். சரியா? இப்போ இந்த மேலாளவத்தை என்று சொல்வதை சுத்தவத்தை எல்லாம் சொல்லிட்டு அது வீடுக்கு ஆகும் அப்படிலாம் சில பேர் உரை எழுதுறாங்க. இங்க அதை பத்தி பேசல. சுத்தவத்தை, இங்க மேலாளவத்தை என்பது என்ன கிடையாது? சுத்தவத்தை கிடையாது. சுத்தவத்தை பற்றி இந்த பாட்டுல பேச்சே இல்லை. அப்ப இங்க மேலாளவத்தை என்பது என்னது? மூலாதாரத்திலிருந்து புருவ நடுவு வரதான். இதான் மேலாளவத்தை. சரியா? எனவே அடுத்தது யோகில் தருவதோர் சமாதிதானும் தாழ்ந்த பெண் சனனம் சார். யோகில் தருவதோர் சமாதிதானும் தாழ்ந்த பெண் சனனம் சார். இனி இதய முதல் துவாதசாந்தம் ஈராகிய தானங்களில் புறக்கரணங்கள் உட்கரணங்களை பற்றியும் பற்றாதும் பிரத்யாங்கார முதல் ஐவகைப்பட்டு நிகழும் யோகாவத்தையும் அதுபோல ஒடுங்கியும் பின்னர் தோன்றியும் அவ்வாறு பயன் தருவதே அன்று பிரிது ஒன்று அன்று என்க. யோக அவத்தையும் இது போலவே. இங்க யோக அவத்தையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம பேசுறதுல என்னது? காரண சகல அவத்தையில கேவல சகல சுத்தம் தான் பேசுறோம். இந்த யோகாவத்தை பத்தி இங்க பேச்ச இல்லை. ஏங்க சொல்றேன்னா அது அவரும் சொல்றாரு, இது சுத்தவத்தையோ என்று மயங்குறவங்க சில பேர் இருக்காங்க. யோகாவத்தையும் சுத்தவத்தையும் ஒன்று என்று மயங்குவோர் பலர். அப்ப அந்த யோகாவத்தையும் பிறவிக்கு ஏதுவாகும். சமாதியும் கூட வீடு பெற்று தராது.
யோகத்துல சமாதி இருக்கா இல்லையா, அதுவும் என்ன ஆகும், பிறவி தான் கொடுக்குமே என்று வீடு பெற்ற கொடுக்காது. அப்ப இதுவும் எதை போன்றது, கீழாளவத்தை மேலாளவத்தை போன்றதுதான் என்பதை ஒற்றுமை பற்றி இங்க சொல்றேன். சொல்றேன். இப்ப யோகத்தை இருக்கு, அடுத்தது சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பாருங்க, இனி இதயம் முதல் துவாதசாந்தம் ஈராகிய தானங்கள், இதயத்திலிருந்து துவாதசாந்த பெருவெளி தலைக்கு மேல 12 ஒரு 1000 இதழ் தாமரை இருக்கு, அதுதான் துவாதசாந்த பெருவெளி. இது வரைக்கும் இதுல 5 அவத்தை இருக்கு, இதுலயும் 5 அவத்தை இருக்கு, புரியுதுங்களா? இதுல 5 அவத்தை இருக்குது. இந்த அவத்தையும் மேலாளவத்தை கீழாளவத்தை, இதயத்திலிருந்து மேல போனா மேலாளவத்தை, அங்கிருந்து கீழே வந்தா கீழாளவத்தை. நமக்கு இங்கிருந்து இது கீழாளவத்தை, இது மேலாளவத்தை, இது கேவலத்துல கேவலம். இது யோகாவத்தையில இங்க தொடங்கி துவாதசாந்த பெருவெளி வரைக்கும் 5 இடம். இதுலயும் கீழே இருந்து மேல போகும், மேல இருந்து மேலாளவத்தை கீழாளவத்தை. சரிங்களா? இது யோகாவத்தை. இதயத்தில் யோகாவத்தை இதயத்தில் இருந்தாலும் இதயத்தில் நீங்க சொல்றது சுத்தாவத்தை. சுத்தாவத்தை தான் புருவ நடுவில் வரும். யோகாவத்தை இருக்கிற அவத்தையே பெரிய அவஸ்தையா இருக்கு. நீங்க திடீர்னு ஒரு அவத்தையை கொண்டு வந்து அவஸ்தையா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. யோகாவத்தை இது என்ன அப்படின்னு ஒரு அழகா ஒரு குறிப்பு சொல்றாங்க. குருவருள் பெற்றவர்கள் ஞான நெட்டை எய்தாவிடத்தை, குருவருள் பெற்று ஞான நெட்டை எய்த முடியல. ஞான நெட்டை என்பது சுத்தாவத்தை வாய்க்கல, புரியுதுங்களா? ஆனா குருவருள் பெற்றிருக்கிறாங்க, அவங்க என்ன வரல, ஞான நெட்டை வாய்க்கா எய்தாவிடத்து குறிப்பு பாவனை செய்து. யோகம்னாவே பாவனை தான், அது என்ன பாவிக்கிறது, அதை நம்ம மறுக்கிற மாதிரி. பாவிக்கும் மனாதி வேண்டும் பயனில்லை, கரணம் நினைத்து பாவிப்பன் எண்ணில் என்ன பழுவல, பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன் எண்ணில் பாவிக்க வேண்டாம். ஆண்டன் அருள் ஆண்டாரன் அருள் பெற்றோர் கேள் படிக்கிறோமா இல்லையா? பாவனை தான் யோகவத்தை, என்னது பாவனை தான். அப்போ குறிப்பு பாவனை செய்து சிவனுடைய அருள் வடிவத்தை தமது அறிவையில் நிறுத்தி உபாய நிட்டை என்னும் சமாதி கூடுதல். இதுக்கு உபாய நிட்டைன்னு பேர். இதுக்கு பேரு உபாய நிட்டை. இது நமக்கு சித்தியார்ல பின்னாடி 225வது பாட்டுல பிரிவிழா ஞானத்தோறும் பிறப்பற அருளா அங்கே வீடு கூட 5அவத்தை கூடுவர்னு சொல்லுவார். சித்தியார்ல பின்னாடி 8ஆம் நூற்பாடு வருது 225ல. என்னமா இருக்கு. சரி, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு தாய்மான பத்திரகிரியார் பாட்டு, சரிங்களா? அதுபோல இது பிரத்யாங்காரம் தியானம் முதலிய யோக சாதனைகளின் பயனினால் எய்துகிற யோகாவத்தை. யோகாவத்தை என்னது? இந்த 8 இது சொல்றாங்க, அங்கம் சொல்றாங்களா இல்லையா? நியமம் பிரத்யாங்காரம் தாரண தியான சமாதி என்றெல்லாம் சொல்றாங்க. இந்த 8 யோகத்தினுடைய 8 உறுப்புகள், அதன் மூலமாக செய்யக்கூடிய அவத்தை இந்த பாவனை அதனால செய்யணும். இதுல சாக்கரம், இது இதயத்தானம். இதயத்தானம் சாக்கரம். இதுக்கு இது வரைக்கும் இல்லாத சப்ஜெக்ட் தனி. அந்த அவத்தை கொண்டு வந்து இதுல சேர்க்கக்கூடாது. யோகாவத்தை தனியா கட்டம் போட்டு எழுதி வச்சுக்கங்க, எங்கேயாவது போட்டு குழப்பிடாதீங்க, சரியா? யோகாவத்தையில இந்த இதயத்தானம் என்னது? சாக்கரம். இங்க சுத்த தத்துவங்கள் 5 தொழில்படும். இதயத்துல சாக்கரவத்தை தத்துவங்கள் எத்தனை? 5. சுத்த தத்துவங்கள் 5. அடுத்தது கண்டம், சொப்பனம். கண்டத்துல சொப்பனம். இங்க சுத்த வித்தை நீங்களாக 4 தத்துவம். சுத்த வித்தை நீங்களாக 4 தத்துவம்.
அடுத்தது சுளுத்தி. உள்நா, நாக்கு உள்நா இருக்குல்ல, நாக்கு உள்நாக்கு, அது சுளுத்தி. இங்க மகேஸ்வரம் நீங்களாக 3 கருவி, சிவம், சக்தி, சதாசிவம். அடுத்தது துரியம். புருவ நடு. இங்க நாதம் விந்து 2 தத்துவம். துரியாதீதம். பிரம்மதந்திரம், தலைக்கு மேல 12 அங்குலம் பிரம்மதந்திரம். பிரம்மதந்திரம், பிரம்மரந்திரம், ரந்திரம், பிரம்மரந்திரம். சிவதத்துவம் மட்டும், அதான் சமாதி நிலை. பிரம்மதந்திரத்துக்கு போயிட்டா அதுக்கு என்ன பேரு? உபாய நிட்டை, சமாதி. இதுவும் பிறவிக்கு தான் காரணமாகும். இதுலயும் கீழாளவத்தை உண்டு, மேலாளவத்தை உண்டு. ரொம்ப முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பார்த்தோமா இல்லையா, அதுலேயும் கீழாளவத்து என்பது கண்மத்தை நுகர்வதற்கும், மேலாளவத்து என்பது கண்மத்தை உவர்ப்பதற்கும். கீழே போனா கண்மத்தை நுகரணுங்கிற ஆசை வரும், மேலே வந்தா அதை விடணும்னு என்ன வரும்? உவர்ப்பு வரும், வரணும். சரியா? அதே மாதிரி யோகவத்திலையும் மேலாளவத்து என்பது உவர்ப்புக்கும், கீழாளவத்து என்பது நுகர்ச்சிக்கு காரணமாயிடும். மேல சமாதியில் இருந்தா உலகம் வேண்டான்னு தோணும், கீழே இறங்கி வந்துட்டா உலகத்தை அனுபவிக்க தோணும். ரெண்டுலையுமே கீழாளவத்து என்பது நுகர்ச்சிக்கும், மேலாளவத்து என்பது உவர்ப்புக்கும் காரணமாய் நிற்கும். ரெண்டும் ஒண்ணுதான். இதுல ரொம்ப ஆழமா இருக்கும், அங்க மெல்ல இருக்கும். ஆனா ரெண்டும் பிறவிக்கு வித்தாகும். பொழிப்புரை ரொம்ப வேகமா போதும். ஏற்கனவே நிறைய படிச்ச செய்தி. நான் 35, 25, 35, 25ன்னு எப்பப்பா முடிப்பீங்க இந்த அவத்தைய அப்படிங்கிறத நிலையில போட்டு அதை ரொம்ப எடுக்கக்கூடாது. சரி, பொழிப்புரை பாருங்க. மேற்கூறி போந்த சாக்கர முதலிய 5ம் கீழ்நோக்கி சென்று ஒடுங்கும் முறையும் மேல் நோக்கி தோன்றும் முறையும் பற்றி இருவகைப்படும். இவற்றுள் ஒடுங்குமுறையாவது கர்ம அச்சிப்புக்கு ஏதுவாகலான் கீழ் செலுத்தி பிறவிக்கு வித்தாகும். தோன்று முறையாவது கண்ம நுகர்ச்சிக்கு ஏதுவாகலான் பரம்பரையான் பிறவி அறுத்தற்கு காரணமாய் மேம்படும். பரம்பரையான் அப்படின்னு என்னது? வழிவழியா அதை அனுபவிச்சுதான் நுகர்ச்சி வரும். மேலே வந்தவனால உடனே விட்டுறாது, பல காலம் அனுபவிச்சுட்டு அதுக்கு என்ன வரும்? உவர்ப்பு வரும். அதான் பரம்பரையா, ரொம்ப காலம் ஆகாதுக்கு. இனி இதயம் முதல் துவாதசாந்தம் ஈராகிய தானங்களில் புறக்கரணம் உட்கரணங்களை பற்றியும் பற்றாதும் பிரத்யங்காரம் முதல் 5 வகைப்பட்டு நிகழும் யோகாவத்தையும்
அதுபோல ஒடுங்கியும் தோன்றியும் அவ்வாறே பயன் தருவதே அன்றே பிரிது அன்று. யோகாவத்தையும் கீழாளவத்தையும் மேலாளவத்தையும் எல்லாம் ஒண்ணுதான். அனுபவிக்க உலகத்துக்கு மேல என்ன ஒரு ஓர்ப்பு வரும். ஆனா இது சுத்த அவத்தை கிடையாது. எது யோகாவத்தை என்பது சுத்த அவத்தைக்கும் யோகாவத்தைக்கும் வேறுபாடு உண்டு, ரெண்டும் ஒன்றல்ல. எனவே அதை பிரித்து காட்டுவதற்காக இங்க யோகாவத்தை சொல்லியிருக்கிறார். அனுவாதம் யோகில் தருவதோர் சமாதி உண்டென்பது அனுவாத முகத்தால் ஈண்டே பெற்றா. அனுவாதம் என்னது? ஏற்கனவே சொன்னதை என்ன செய்யறது, மீண்டும் கூறுவது. இப்ப ஏற்கனவே என்ன செய்திருக்கிறாரு, யோகாவத்தை சொல்லியிருக்கிறாரா? ஆமா, அது போல ஒப்புமை பற்றி காமிச்சிருக்கிறார். தாழ்தல் இழிதல், தாழ்ந்து பின் சனனம் சார்ந்து இருக்கா இல்லையா? தாழ்தல் என்பது என்னது? இழிதல், கீழே இருக்கிறது. சனனம் சார்தல் ஏறுதல். தாழ்தல்னா கீழே இருக்கிறது, சனனம் சார்தல்னா மேலே ஏறது, மேலே ஏறது. இந்த யோகவத்தையும் தானே மீட்சி இல்லாததாகிய ஞானவத்தை போலும் என கொண்டு மயங்குவார்க்கு அங்கனம் மயங்காமை பொருட்டு அதனை இதனோடு ஒப்ப வைத்து ஈண்டு கூறினார். ரெண்டையும் ஒண்ணுதானோ, சமாதி அடைஞ்சாவே அவரெல்லாம் புத்தி அடைஞ்சாரு அப்படின்னு மயங்காதீங்க. சமாதி அடைஞ்சாலும் பிறவிக்கு வரணும். ஞானவத்தையில நிட்டை கூடினாதான் பிறவி கிடையாது. சரியா? அப்போ யோகத்துல சமாதின்னு வந்தா அது பிறவிக்கு வந்துதான். யோகத்துல இருந்தாலும் யோகத்தின் முடிநிலை எது? சமாதி. அதுவும் பிறவிக்கு தான் வித்தாகும். சரியா? இதனுள் இருவகை பிறப்பு அறுத்திடும் என்றது தாப்பிசையாய் அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தே ஏய்ந்து செறிதரும் வருகின்றதனோடும் சென்று என்று பொருட்தருமாகனால் இதற்கு இவ்வாறு உரைத்துக் கொள்க. அடுத்த பாட்டையும் எனது தாப்பிசை. தாப்பிசைனா ரெண்டு பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து போடுது. சிங்கமுக நோக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அது போல அடுத்த பாட்டுக்கு இது பொருந்தும். எது? எனவே இருவகை பிறப்பறுத்திடும், இருவகை பிறப்படுத்திடும் என்பது தாப்பிசையா. இந்த பாட்டுக்கும் இருவகை, அடுத்த பாட்டுக்கும் இருவகை என்பது பொருந்தும். சரி, அடுத்த பாட்டு மத்தியாளவத்தை. இப்ப சொன்னது என்ன? கீழாளவத்தை, மேலாளவத்தை, யோகாவத்தை. இது மத்தியாளவத்தை. பாட்டு தலைப்பு எழுதி வச்சுக்கணும், அப்பதான் நமக்கு எது எதை சொல்லுதுன்னு தெரியும். இந்த பாட்டு மத்தியாளவத்தை. அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தை ஐந்தும் செறிதரும் கரணந்தன்னில் செயல்தோறும் கண்டுகொள் நீ பிரிவிழா ஞானத்தோறும் பிறப்பு அற அருளால் ஆங்கே குறியோடும் அஞ்சவத்தை கூடுவர் வீடு கூட. பலவரை பாருங்க. அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தே சாக்கராதி அவத்தைகள் என்று மேற்கூறி போந்த 5 நூல். மேற்கூறி போனா போன பாட்டுல சொன்னது. அறிகின்ற முதலவத்தை ஆகிய சாக்கர அவத்தை அடையப்பெறும் லாடதானத்தின் கண்ணே. இந்த வரியை கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா தான் பொருள் தெரியும். சும்மா நம்ம அதெல்லாம் இல்லைங்க அப்படியே புரிஞ்சுக்கணும்னா பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் வரிக்கு வரி சொல்லுக்கு சொல்லு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தே, அடைதரும் இடத்தே அறியப்படுகிற அவத்தை என்னது? முற்கூறிய அவத்தை. முற்கூறிய அவத்தை என்ன அவத்தை? கீழாளவத்தை மேலாளவத்தை பார்த்தோமா இல்லையா? அந்த அவத்தையில முதல் அவத்தை எது? அதுல முதலவத்தை எது? சாக்கரை. போன பாட்டுல 5 அவத்தை, அதுல முதலவத்தை
சாக்கரம். அது அடைகிற இடம் எது? புருவ நடு. அங்கேயே 5 அவத்தை உண்டு. புரியுதா? அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தை அறியப்பட்ட முன்னர் பாட்டுல அறியப்பட்ட 5 அவத்தை. அதுல முதல் அவத்தை எது? சாக்கரம். அது அடைகிற இடம் புருவ நடு. புருவ நடுவேன்னு சொல்லணும். சரியா? புருவ நடுவேன்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பாட்டு அப்படி போடல. அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தை அப்படின்னா புருவ நடுவேன்னு சொல்லணும். புருவ நடு. ஏன்னா அந்த பாட்டை தொடர்ந்து கூட்டிட்டு வராரு. நீங்க எந்த பாட்டையும் எந்த பாட்டையும் தனித்தனியால போக கூடாது. அந்த பாட்டோட தொடர்ச்சி இங்க புருவ நடுவுல இருந்து கீழே இறங்கி மேல போகும். 35 கருவி அதே இடத்துல அப்படியே 96. 35 இருந்து எப்படி போகுது? அதே இடத்துல 96 கருவி ஆகுது. அப்ப அந்த பாட்டு இந்த பாட்டு எப்படி இருக்கு? அவத்தையே பிணைஞ்சுதான் இருக்கு. அவத்தையே அது தனி இது தனி இருக்கு. சுத்த அவத்தை தனியா நிக்குது. சுத்த அவத்தை தனியாக அதே போ பூசை பண்ணும் போது வரும். பூசை பண்ணும் போது வரும். இது அப்படிதான் இல்லை. 96 சடார்னு 35 அப்படியே இப்படி பார்த்து அப்படின்னா கண்ணு கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னா 35 அப்படியே மீட்டர் கேட்டிருந்தா நமக்கு பாடம் நடத்துறதுக்கு சௌகரியமா இருக்கும். அப்படியே மேல டிஜிட்டு ஓடோ மீட்டர் மாதிரி டிஜிட் தெரிஞ்சது வச்சுக்க. நமக்கு பாடம் நடத்தும் போத அப்பா 35 வெளியே போ, 25 வெளியே போ அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். அப்படி மீட்டர் எதுவும் இல்லை. சரியா? அப்போ அதே இடத்துல அதனால அந்த பாட்டையும் என்ன செய்யறது? கொக்கி போட்டுக்கிறார். புருவ நடுவேன்னு சொல்லாம அந்த அவத்தை போன கேவல அவத்தையில சாக்கர அவத்தை நடைபெறக்கூடிய புருவ நடுவே அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தே 5ம் செறிதரும். அங்க 5 அவத்தை நிகழும். இந்த புருவ நடுவிலேயே என்ன நிகழும்? 5 சாக்கர முதலையாகிய 5 அவத்தை உளவாம். எந்த அவத்தை உளவாம்? கரணம் தன்னில் செயல்தோறும் நீ கண்டுகொள். அவை கருவியான் விடயங்களை செய்கைதோறும் அதிநுணுக்கமா இடையீடு இன்றி நிகழுமாறு நுண்ணுணர்வினால் நீ கண்டுகொள்ளப்படும். அப்ப இந்த 96 கருவி இருக்கக்கூடிய இந்த மத்தியாளவத்தையினுடைய செயல்பாடுகளை பிரித்து காண முடியாது. இதெல்லாம் பிரித்து காணலாம். இடம் மாறிடுது, கருவி மாறிடுது. இங்க புருவ நடு 35 கண்டம் இடம் மாறிடுச்சா? இங்க இருந்து இடம் மாறிடுச்சு. கருவி 25. இப்போ கருவியும் மாறிடுச்சு, இடமும் மாறிடுச்சு. இப்போ இதை சொன்னா புரியும். அதை நீங்க கொஞ்சம் அனுபவத்திலே எப்படி செய்யலாம்? அறியலாம். அப்படி சொன்னாங்க போயிட்டா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். புருவ நடுவு இருக்கிறாரு, கண்டத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு கொஞ்சம் பார்த்தாலும் தெரியும். ஆனா இந்த மத்தியாளவத்தை என்பது நுண்ணுணர்வினால் மட்டும்தான் வரும். ரொம்ப நுணுகி பார்த்தாதான் தெரியும். சாதாரணமா இதை பிரிச்சு காண முடியாது. ஏன் முடியாதுன்னா ஒரே இடம், ஒரே கருவி. சாக்கரம் சொன்னா புருவ நடு இடம், கருவி 96, சொப்பனம் 96 இடம் புருவ நடு. அதே இடத்துல 96 கருவி, அதே இடமும் மாறாது, கருவியும் மாறாது. ஆனா அவத்தை சொல்லும். அப்ப அவத்தைன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பேரு? நிலை வேறுபாடுன்னு பேரு. இப்போ நிலை வேறுபாடு இங்க எங்க இருக்கு? இடமும் மாறல, கருவியும் மாறல. அப்ப எங்க நிலை வேறுபாடு இருக்கிறது அப்படின்னா எங்க இருக்கு? தத்துவ செயல்பாடு. என்ன எங்க? இது ஒரு வேறுபாடு. சுத்த தத்துவங்களின் எண்ணிக்கை வேறுபடும். ஆமா, 96ல மொத்த தத்துவமும் இயங்கினால் 5 சிவ தத்துவம் இயங்குதுன்னு அர்த்தம். எழுதிங்க வேணாம். முதல்ல மத்தியாளவத்தையில நான் தெரிஞ்சுக்கிறேன்.
மத்தியானத்தை கொண்டு வந்துடும் கேவலத்துல இருந்து. இதுலையா கால்குலேஷன் இருக்கா? இதுதான் வேறுபாடு. அத்தியானவத்தையில 5க்குமே இடம், புருவனடு தான், கருவி 96 தான். சாக்கரத்துக்கு சுத்த தத்துவம் 5, சொப்பனத்துக்கு 4, சுத்த வித்தை வராது. சுளுத்திக்கு 3, சுத்த வித்தையும் மகேஸ்வரமும் வராது. துரியத்துக்கு சக்தி தத்துவம் சிவதத்துவம் மட்டும் இருக்கும். சுத்த வித்தை, மகேஸ்வரம், சாதாக்கியம் எல்லாம் இருக்காது. சக்தி சிவம் தான். சாதாக்கியம் சாதாக்கியம் நீங்களாக இங்கே சிவதத்துவம் மட்டும் மட்டும்னு போடுது. சிவதத்துவம் மட்டும், சக்தி தத்துவம் நீங்களாக, எல்லாத்துலையும் நீங்களாக போட்டுக்கணும். எனவே நுண்ணிய உணர்வினால் கண்டுகொள், நுண்ணிய உணர்வினால் கண்டுகொள், பிரிவிழா ஞானத்தோறும். இனி இவையே அன்றி பிரிவெறிய ஞானத்தை அறிந்தோறும் பிறப்பு அற அருளால் அங்கே வீடு கூட பிறவி நீங்கி அவ்வொருள் ஞானத்தால் அவ்விடத்து வீடு பெற்று அடைதற்கு குறியோடும் 5அவத்தை கூடுவர். கேவல சகலங்கள் நீங்கிய சுத்தத்தினும் இவ்வாறே 5வகை அவத்தை கூடுவர். அப்போ இங்க சுத்தவத்தையே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறார். மத்தியானவத்தை சொன்னாலும் சுத்தவத்தை என்ன செய்யறாரு? சுத்தவத்தை 5 உண்டு, அவ்வளவுதான். அது விரிவாக சொல்லலை. அது எங்க பார்க்கணும்? 7ஆம் நூற்பால பார்க்கணும்.
சுத்தவத்தை விரிவு 7ஆம் நூற்பாட தொடங்குது. சரிங்களா? இங்க என்ன செய்யறாரு? இது போல சுத்தவத்தையும் உண்டு, சுத்தவத்தையும் உண்டுன்னு மட்டும் தொட்டு காட்டுறாரு. ஆமா, அவை உண்மை அதிகாரத்தில் உணர்த்த நின்றன என்க. சரியா? இங்க அதை விரிக்கல. பொழிப்புரை பாருங்க. சாக்கராதி அவத்தை என்று மேற்கூறி போந்த 5 முதல் அவத்தையாகிய சாக்கர தானத்தில் குருவ நடு, சாக்கர தானம், சரியா? அதுக்குரிய இடம் குருவ நடு. அந்த சாக்கர தானத்தின் கண்ணேயும் இந்த குருவ நடுவிலேயும் சாக்கர முதலிய 5 அவத்தைகள் உளவாம். அந்த குருவ நடுவிலையும் 5 அவத்தை உண்டு. இதெல்லாம் முனிவர் உரையை படிக்கிற போது நீங்க எப்படி படிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். போல நாம இப்ப தனியா போய் படிச்சோம்னா என்னமோ சொல்றாருன்னு அது ஏதோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நுட்பத்தை ஏதோ நாங்கள் சொல்ல வராரு. சரிங்களா? இப்போ குருவ நடுன்னு சொல்லாம அதை எப்படி சொல்றாரு பாருங்க. சாக்கராதி அவத்தைகள் என்று முன் கூறி போந்த 5 முதல் அவத்தை தானமாகிய சாக்கர தானத்தின் கண்ணேயும் சாக்கர முதலிய 5 அவத்தைகள் உளவாம். எத்தனை சாக்கரம் வந்துச்சு பாருங்க, இல்லையா? அவை கருவியான் விடயங்களை அறியும் செய்கை தோறும், அவை கருவியான் விடயங்களை அறியும் செய்கை தோறும் அதிநுணுக்கமாய் இடையீடு இன்றி நிகழுமாறு நுண்ணணுவினால் கண்டுகொள்ளப்படும். அப்போ அந்த பிரித்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. குருவ நடுவில் நடக்கக்கூடிய மத்தியாளவத்தைய பிரித்து பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். இனி இவையே அன்றி கேவல சகலங்கள் நீங்கிய சுத்தத்தினும் அவ்வாறே 5 வகை அவத்தையும் அவை உண்மை அதிகாரத்துள் உணர்த்த நின்றன என்பதாம். முதல் அவத்தை அடைதரும் இடமாவது மேற்கூறிய லாடதானம். அரிதரும் இடத்தே என்று இயையும். அந்த நாடதானத்தை அரிதரும் இடத்தே என்று இயையும். சுத்தவத்தின் இயல்பு ஈண்டு கூறுதற்கோர் இயல்பு இல்லை ஆயினும் அவத்து எனப்படுவன ஈண்டு கூறியவை மாத்திரையே போலும் என மலையாமை பொருட்டு இவ்வாறு கூறி முடித்தார். அவத்தை முடிஞ்சிச்சுப்பா அப்பா அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. சுத்தவத்தன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு தொட்டு காட்டிட்டு போறாங்க. முடிஞ்சாச்சு அப்படின்னு இது நினைச்சிடாதீங்க. இன்னொரு அவத்தை வேற இருக்கு, அதை பின்னாடி சொல்றோம் அப்படின்னு இன்ட்ட காமிச்சிட்டு போயிட்டார். சரி, இப்போ அடுத்த பாட்டு 226. மதியானத்துக்குள்ளே முடிஞ்சிட மாட்டேங்குது 10 பாட்டு. மத்தியாளவத்தையில் சிவதத்துவங்கள் செலுத்தும் முறைமை. மத்தியாளவத்தையில் சிவதத்துவங்கள் செலுத்தும் முறைமை இப்ப சொன்னதுதான். இதைத்தான் சொல்றாரு. இந்த பட்டியல் எழுதி இருக்குமா இல்லையா? அதான் அடுத்த பாட்டு. ஐந்து சாக்கரத்தில் 4 கனவினில் சுழுமுனை 3 வந்திடும் துரியம் தன்னில் 2 1 துரியாதீதம் தந்திடும் சாக்கராதி அவத்தைகள் தானந்தோறும் முந்திடும் கரணம் தன்னில் செயல்தோறும் உணர்ந்து கொள்ளே. 2 கருவிகள் 96. அவையில 85 தான் என்னது அவத்தைப்படக்கூடியது கீழே. இங்க 96 அவத்தைப்படாது, ஸ்டாண்டர்டா இருக்கும். மத்தியால அவத்தையில 96 என்ன கிடையாது, அவத்தை கிடையாது. கருவிகள் 96 மாறாம தானே இருக்கு மத்தியால அவத்தையில, எதுக்குமே அவத்தை கிடையாது. அப்போ அவத்தை எதுக்கு அப்படின்னு கேட்டா, எதுக்கு அவத்தை? சுத்த தத்துவங்கள் தான் அவத்தை. கருவிகள் எது? இந்த 96க்கும் அவத்தை பேதம் இல்லை. 96 ஸ்டாண்டர்டா இருக்கும். எதுல? மத்தியால அவத்தையில. மத்தியால அவத்தையில ஒரு பாட்டு பாருங்க. சாக்கராதி அவத்தைகள் சுத்த தத்துவத்துக்கு அவத்தை கிடையாது.
இந்த கருவிகளை செலுத்துறது 5 சுத்த தத்துவம் சேர்ந்து செலுத்துறது, 4 தத்துவம் சேர்த்து செலுத்துறது, 3 தத்துவம் இது செலுத்துகிறது தான் மாறு. அவத்தைனா தத்துவத்துக்கு அவத்தை செலுத்துறதுனால நமக்கு ஓ 96 கருவி சொன்னோமா, 35 கருவினா அவத்தை யாருக்கு? ஆன்மாவுக்கு தான் அவத்தை. கருவிக்கு என்ன அவத்த வேண்டி இருக்கு? அது சடந்தானே, கருவி சடந்தானே, அதுக்கு அவத்தை என்ன இருக்கு? கருவி கூடுறதும் குறையறதும். கருவி எல்லா கருவியும் கூடுனா இவன் பார்த்துட்டு நல்லா நான் பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியுமா, ஆள் குறைஞ்சவன கொஞ்சம் தெரியலையா இருக்குதுமா, ஏன் நீதானே நல்லா பார்த்தேன் அப்படின்னா பார்த்தேன் இப்போ சரியா தெரியலம்மா இல்லையா? அப்ப என்னது? கருவி கூடுனா இவனுக்கு அறிவு விளங்கும், கருவி குறைஞ்சா அறிவு விளங்காது. அவத்தை என்பது கருவி கூடுவதும் பிரிவதும் தான். ஆனா நிலை வேறுபாடு யாருக்கு? ஆன்மாவுக்கு தான் நிலை வேறுபாடு. ஏன்னா அதுக்கு அறிவே கிடையாது. எதுக்கு? கருவி 96 கூடி நானே பார்த்துட்டேன்னு சொல்லுமா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுமா, அதுக்கு அறிவு கிடையாது. இப்போ வேதம் யாருக்கு? ஆன்மாவுக்கு தான். அதை ஞாபகம், கருவிக்கு கிடையாது. கருவி கூடினா ஆன்மாவுக்கு நல்ல அறிவு இருக்கும், கருவி குறைஞ்சா ஆன்மாவுக்கு அறிவு குறையும். சரியா? விலக சரியா? சரி. சாக்கராதி அவத்தைகள் அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தை என்று மேற்கூறி போந்த சாக்கராதி அவத்தைகள் 5 நூல். போன பாட்டு சொன்னதே தான். அந்த புருவ நடுவில் நடக்கிற 5 அவத்தை, புருவ நடுவில் நடக்கிற 5 அவத்தை. அதுல சாக்கரத்தில் 5, சாக்கரத்தில் சுத்த வித்தை ஈராகிய 5 கருவியும். 5 கருவி வந்துருச்சா? கனவினில் 4, சொப்பனத்தில் மகேஸ்வரம் ஈராகிய 4 கருவிகளும், சுழுமுனை 3, சுளுத்தி தன்னில் சாதாக்கி ஈராகி 3 கருவிகளும், வந்திடும் துரியம் தன்னில் 2, வருகின்ற துரியத்தில் சக்தி ஈராகிய 2 கருவிகளும், தந்திடும் துரியாதீதம் 1, பொருந்தப்பட்ட துரியாதீதத்தில் சிவதத்துவமாகி 1 கருவியும். அவ்வளவுதான், ஒன்றும் விளக்கவே வேண்டாம். சரியா? 96 கருவி சுத்த தத்துவங்கள் 5 இருந்தா சாக்கரத்தில் சாக்கரம். அதுதான் மா சகலம். 96 கருவி இருக்கணும். 96 கருவி இருக்கணும். எங்க இருக்கணும்? சாக்கரம். புருவ நடுவுல மத்தியாளவத்தில சாக்கரத்துல இருக்கணும். அந்த சாக்கரம் என்பது வேற. சுத்த அவத்தையில இருக்கு, சுத்த அவத்தையில சாக்கரம். அந்த சாக்கரத்துல அதீதம் துரியாதீதம். சாக்கரத்தை அதீதம் என்னது? சாக்கரத்தில் அதீதம் என்பது துரியாதீதம், சுத்தவத்தில துரியாதீதம். அவர்கள் வேற. இங்க மத்தியாளவத்தை. சரியா? சுத்தவத்தை பத்தி இங்க பேச்சே இல்லை. கேவலமும் சகலம் தான் இங்க பேச்சு. சரியா? இந்த சகலாவத்தையில புருவ நடுவிலேயே 5 கருவிகள், 5 சுத்த தத்துவங்கள் கூடுதலும் குறைதலும் உண்டு. 5 நின்னா சாக்கரம், 4 நின்னா சொப்பனம், 3 நின்னா சுளுத்தி, 2 இருந்தா துரியம், 1 இருந்தா துரியம். சரியா? கரணம் தானம் தோறும். தானம் என்பது கலாதிகள் தொழிற்பொருள் இழந்தோறும், கரணம் தன்னில் செயல்தோறும், கருவியால் விடயங்களை அறியும் செய்கை தோறும். அப்போ இது அறியணும்னா எப்படி அறியலாம்? கருவிகளை எப்படி அறியுது? ஒரு விடயத்தை அறிகிற போது 100% அறிஞ்சிச்சுன்னா அது மத்தியாளத்தில் சாக்கரத்தில் இருக்கு. புரிஞ்சுது. ஆனா அப்படின்னா என்னது? எங்க வேற எங்க இருக்குன்னா. சரியா? அப்போ கரணம் தோறும் செயல்தோறும், அதாவது கருவியால் விடயங்களை அறியும் செய்கை தோறும் உண்டிடும் உணர்ந்து கொள்ளே அக்கடாதிகளில் செலுத்தி நிற்றலை நீ நுண்ணுணர்வினால் உணர்ந்து கொள்வாயாக. இப்ப இந்த அவத்தைய பிரிச்சு சொல்ல முடியாது. பிரிச்சு சொல்ல முடியாது. என்ன செய்யணும்?
அனுபவத்துல பார்த்துக்க வேண்டியதுதான். இது தனியா அது மாதிரி சொல்ல முடியாது, ஒரு இடத்தையும் விரிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா சுத்த தத்துவங்கள் தான் வேறுபாடு. 96 கருவியில வேறுபாடு கிடையாது, இடத்துலையும் வேறுபாடு கிடையாது. அப்ப தானத்துல வேறுபாடு இல்லை, கருவியிலும் வேறுபாடு இல்லை. செலுத்துகிற பிரேரக கருவி, பிரேரக கருவியில தான் வேறுபாடு. சரியா? போலிப்பொருள் அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தே என மேற்கூறி போன்ற சாக்கராதி அவத்தைகள் 5 சாக்கரத்தில் சுத்தவித்தை ஈராகிய 5 கருவிகளும் சொப்பனத்தில் சொப்பனம் முதலிய 4 முறையே அவற்றுள் ஒவ்வொன்றாய் ஒளிந்த கருவியும் கலாதிகளையும் செலுத்தி இருக்கும் என்பதாம். வளவள குலகளெல்லாம் முடிவுட்டு கிடையாது. அவ்வளவு இந்த எனக்கு விரிவா சொல்லுங்கன்னா வேற ஒரே போய் படியாது. எதுக்கு இந்த புத்தகம் தூக்கிட்டு வந்தது? சரியா? இதை படிக்கணும்னு என்ன இருக்கணும், கொஞ்சம் மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கணும், இல்லைன்னா வேலைக்காகாது அப்படின்னு முடிச்சுட்டார். தானந்தோறும் என்பது கலாதிகள் தொழில்படும் இடந்தோறும், தானந்தோறும் செயல்தோறும் கண்டுகொள் இருக்கா இல்லையா? தானந்தோறும் என்பது தானந்தோறும்னா ஒரே தானம் தான், தானம் தான். அப்புறம் தானந்தோறும்னா அப்ப வேற வேற இடம் இருக்கா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. கலாதிகள் தொழில்படும் முறைமை, தானம் என்பதற்கு இங்க என்ன செய்யறாரு, கலாதிகள் தொழில்படும் முறைமைன்னு பொருள் எழுதுறாரு. உந்துதல், செலுத்துதல். செலுத்துதல் இது சுத்த தத்துவம், சுத்த தத்துவங்கள்லாம் செலுத்துது, அதனால உந்துதல். இச்செய்யுளில் பிரிதோரவத்திக்கு ஓதியது போடும் என மறையாமை பொருட்டு. பிரிதோரவத்தை இது சுத்த தத்துவம், சுத்தவத்தை, சுத்தவத்தைன்னு நினைச்சுக்குவாங்க. இது மத்திய அளவத்தை தான். சரியா? மத்திய அளவத்தை தான். எனவே போடும் மறையாமை பொருட்டு கரணம் தன்னில் செயல்தோறும் கண்டுகொள் என மேற்கூறிய அதனையே ஈண்டு மறித்துணர்வு நிகழ கூறினார். இப்போ கரணம் தன்னில் சொல்லிட்டாவே என்னது, சுத்தவத்தை கிடையாது. கரணம்னா என்னது, கருவி. கருவிகள் எங்க வராது, சுத்த அவத்தையில கருவிக்கு வேலையே இல்லை. அதனால அந்த சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கரணம் தன்னில்னு ஒரு சொல்ல வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா என்ன நினைச்சுக்குவாங்க, சுத்தாவத்தை நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதை இதையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இகுது அறியாதார் நமக்கு வேண்டியவாறே உரைப்பேன். சில உரை இருக்கு, அந்த உரையில இது சுத்தாவத்தை அப்படின்னு எழுதுறவங்களா இருக்கிறாங்க, அது பொருந்தாது அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டார். ஈண்டைத்து 4 5 4 3 2 1 என்றது செலுத்தும் கருவிகளை என்பது. சாக்கரத்தில் 5, கனவிட 4, சுழுமுனை 3 சொன்னார் இல்லையா? அதெல்லாம் என்னது, கருவி. என்ன கருவி? செலுத்தும் கருவி, செலுத்தும் கருவி. உந்திடும் என்றதே சுத்த கருவிகள் 5 கொண்டே சொல்ல அவத்தைகள் 5 சிந்திக்கும் போதத்தில் ஒன்றினொன்று சென்றிடும் என்பதாலும் அறிக. சிற்றம்பல நாடிகளுடைய கலித்துறை ஒரு பாட்டை மேற்கோள் காட்டுறார். இது ஏன் அது பொருந்துன்னு வேற ஒரு பாட்டை எடுத்து மேற்கோள் காட்டுறார். இனி இவ்வாறின்றி அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தே 5 செறிதனம் என மேற்கூறி போந்ததனையே ஈண்டு 5 சாக்கராதி அவத்தை என அனுமதித்து ஏனை சொப்பனம் முதலான இவற்றையும் முறையே அவை 4 3 2 என்று பொருந்தும் என்ற என்ன உரைத்தலும் ஒன்று, உரைத்தலும் ஒன்று. இதை என்ன செய்யலாம், இன்னொரு வகையா சொல்லலாம். ஒரு வகையா சொன்னாவே அப்படி இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சாக்கரத்தில் 5 அப்படின்னா சாக்கரத்தில் 5 தத்துவங்கள் இருக்கு. இது எப்படி சொல்லலாம்னு கேட்டா, சாக்கரத்தில் 5 ஒடுங்கும். எது சாக்கரம் சொப்பனம் சொல்லிட்டு புரிய முடியாது. சரிங்க, சொப்பனம் வந்துட்டா சாக்கரத்தில் சாக்கரான கிடையாது, மீதி 4. சுளுத்திக்கு வந்துட்டா மீதி 3. எது கிடையாது, சாக்கரமும் சொப்பனமும் கிடையாது. சுளுத்திக்கு வந்தா 3,
துரியத்துக்கு வந்துட்டால் துரியமும் துரியாதீதம், மீதி 3 கிடையாது. துரியாதீதத்துக்கு போயிட்டா 1 தான், மீதி 4 கிடையாது. அப்படியும் சொல்லிக்கலாம். ஏன்னா அது சில முறைகள் அப்படி இருக்கு, அதை மறுக்க முடியாது, பொருந்த அப்படின்னு சொல்லலாம், தப்பில்லை, அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு அது சொல்லிடுறாரு. நமக்கு அதெல்லாம் வேண்டாம், இதுவே போதும். சரியா? இப்பொருட்கே சாக்கராதி அவத்தைகள் 5 என கூட்டுக. அது அப்படி சொன்னா என்ன செய்யணும்? சாக்கராதி 5 அப்படின்னு சொல்லிட்டு 4 3 அப்படின்னு செஞ்சுக்கணும் என்று கூட்டுக. தானம் முதலிய இடம். தானம் என்பது முதல், புருவ நடு, உந்துதல் பொருந்துதல். இவை 4 செய்யுளான். மேல் 5 அவத்தை எந்தவற்றின் பெயரும் வகையும் இடமும் அவற்றது இயல்பும் இவை என்பது சுட்டப்பட்டது. கிடாளவத்தை, மேலாளவத்தை, மத்தியாளவத்தை, யோகவத்தை எல்லாத்தையும் 4 பாட்டில் சுட்டிட்டார். அரிதர் முதல் அவத்தை அப்படின்னு சொல்லி சுட்டிட்டார். சரி, 227. முடிச்சிட்டு போது சொல்லிடுறோம். மதியானம் 3 பாட்டு இருக்குது. மதியானம் முடிஞ்சு போச்சு. நல்லா சாப்பிட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டு வந்து உட்காந்தீங்கன்னா 228, 29, 30 அப்படி இருக்கும். சரி, காரண அவத்தைகளும் அவற்றின் இயல்பும். இந்த பாட்டு காரண அவத்தையும் அவற்றின் இயல்பும். இதுவரைக்கும் காரிய அவத்தையில கேவல அவத்தை பார்த்தோம், மத்தியாள அவத்தை பார்த்தோம் இல்லையா? இது காரண அவத்தை. கேவல சகல சுத்தம் என்று 3 அவத்தை ஆன்மா மேவுவன். கேவல சகல சுத்தம் என்று 3 அவத்தை ஆன்மா மேவுவன். கேவலம் தன் உண்மை. மெய்ப்பொறிகளெல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம். மலங்களெல்லாம் ஓவன போது சுத்தம் உடையனாம் உட்பவன் குறைத்தே. சரியா? அப்படியே சிவப்பிரகாசம். எத்தனாவது பாட்டு? காரண காரிய அவத்தைகளுடைய ஒப்புமை. சிவப்பிரகாசம் 60 இருக்கும். 62 60 காரிய கேவலம். சிவபிரகாசத்துல 60 காரிய கேவலம், 61 காரிய சகலமும் சுத்தமும், 62 காரண காரிய அவத்தைகளுடைய ஒப்புமை. என்ன போட்டிருக்கு பாட்டுல? பாட்டை சொல்லுங்க, புத்தகத்தை கையில வச்சுட்டு. நீக்கமிழ் அதீதம் மாசு நிறைந்த கேவலமாம் நீர்மை. சாக்கரம் கடாதி சேர்ந்த சகலமாம் தன்மைத்தாகும். ஊக்கமிழ் 2ம் கூடாது உடைய ஓர் நிலையில் சாக்கர அதீதம் சுத்த தன்மையது ஆகும் தானே. 62 நீக்கமிழ் அதீதம் மாசு நிறைந்த கேவலமாம் நீர்மை. நீக்கமிழ் அதீதம் நீங்குதற்கரிய கேவல அதீதம். கேவல அதீதம் எது? துரியாதீதம். எதுல? கேவலத்துல. ஆன்மா புருவ நடுவில் இருந்து கோடை இறங்கி மூலாதாரத்துல போய் எதை அனுபவிச்சுட்டு இருக்கு? மாயை அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆணவத்துல அடங்கி கிடக்குது. எங்க? மூலாதாரத்துல. இது எது போல அப்படின்னா அனாதி கேவலத்துல ஆணவத்துல கிடந்த மாதிரி. இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணு.
எங்கேயும் கருவிகள் தொழிற்படாது, அங்க கருவி இல்லை. கருவி இருந்தும் தொழிற்படாது, அங்க கருவியே இல்லை. நீக்கமிழ் அதீதம் மாசு நிறைந்த கேவலமாம் நீர்மை. மாசு நிறைந்த கேவலம். மாசு நிறைந்த கேவலம் எது? அனாதி கேவலம். அனாதி கேவலத்துல ஆன்மா கிடந்தது எது போலன்னா இப்போ காரியவத்தையில கேவல துரியாதீதம். நீக்கமில் அதீதம் நீங்குதற்கரிய கேவல துரியாதீதம் என்பது எதை போன்றது? காரண கேவலம் போன்றது. காரண கேவலம் போன்றது. மாசு நிறைந்த கேவலமா நீர்மை. அப்புறம் சாக்கரம் எது? மத்தியாளத்தை சகலமாம் தன்மை தாகும். காரிய சகலம் என்பது காரண சகலம் போன்றது. கருவிகளோடு கூடி நிற்கிறது. இப்போ ஒரு பிறவியில இப்போ அறிந்து நிற்பது காரிய சகலம். மொத்த பிறவியில அறிந்து நிற்பது காரண சகலம். புரியல? காரண சரீரம் காரண சகலம், காரிய சகலம். என்னமா வேறுபாடு? கருவிகளோடு கூடினால் சகலம். கருவிகளோடு கூடினால் சகலம். இப்போ கண்ணை விழிச்சு நல்லா புரியுற மாதிரி விழிச்சுட்டோம்னா இது என்ன சகலம்? காரிய சகலம். இப்போ காரண சகலம்னா பிறவியில வரும்போது 5 சட்டையை கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் அந்த சட்டை கூடையா தான் போகணும். அந்த 5 சட்டை இருக்கிற வரைக்குமே அந்த அந்த டியூரேஷனுக்கு என்ன பேரு? காரண சகலம். முதல் பிறப்புல இருந்து கடைசி பிறப்பு வரைக்கும் என்ன பேரு? காரண சகலம் தானே. என்னது? கருவிகளோட கூடி நிக்கிறீங்க. 96 கருவிகளோட கூடி நிக்கிறோமா இல்லையா? பிறந்ததுல இருந்து திருவடிக்கு போற வரைக்கும் இந்த 96 பேரை வச்சுக்கிட்டு தான் ஒப்பேத்தணும். சரியா? அது என்னது? மொத்த பிறவிக்கு எடுத்துட்டீங்கன்னா என்னது? காரணம். ஒரு பிறவி எடுத்துட்டீங்கன்னா காரணம். இப்போ இந்த புத்தகம் இருக்கு, இது பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த புத்தகம் இருக்கு, இப்படி பிரிச்சாச்சு. எத்தனாவது பக்கம்? 126. நான் எதை படிச்சுட்டு இருக்கிறேன்? என்ன படிச்சுட்டு இருக்கிறேன்? சித்தியா. மொத்த புத்தகத்தையும் படிச்சாச்சு. இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கிறேன்? மொத்த புத்தகமும் சித்தியார்தான். 126 சித்தியார்தான். இந்த ஒவ்வொரு பக்கமா சேர்ந்ததுன்னா காரணம். ஒரு பக்கம் மட்டும் இருந்தா காரியம். ஒரு பக்கம் என்னது? இன்னைக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிறவியில இன்னைக்கு இந்த ஒரு நாள் இப்போ கல்வியோட கூடி இருந்தீங்கன்னா காரியம். மொத்தமா கூடி இருந்தீங்கன்னா காரணம். சரியா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் எளிமையா ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வீட்டுல எல்லாம் மாவாட்டுறீங்களா இல்லையா? தோசைக்கு மாவாட்டுவீங்கல்ல, ஆட்டுவீங்கல்ல? எவ்வளவு மாட்டுவீங்க? 3 படி. எவ்வளவு சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? காப்படி சாப்பிடுவீங்க. ஆனா ஆட்டும் போது என்ன செய்யறீங்க? 3 படி ஆட்டி பிரிட்ஜில் வச்சுக்கிறீங்க. சரியா? 3 படி மாவு காரணம். அன்னைக்கு எடுத்து தோசை அது காரியம். அந்த காரணத்துல இருந்து தான் காரியம் வரும். இன்னைக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து உப்பை போட்டு கலக்கி ஊத்துறீங்களா? இது காரியம். காரிய சகலம். ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறீங்களே, அது பூரா என்னது? அது பூரா தெரிஞ்சதுன்னா காரணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இது முடிஞ்சதுன்னா காரியம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரியா? அவ்வளவுதான். நீக்கமில் அதீதம் மாசு நிறைந்த கேவலமா நீர்மை. சாக்கரம் கடாதி சேர்ந்த சகலமா தன்மைத்தான். சாக்கரம் என்று சாக்கராதி. சரியா? சகல நிலை. இது கடாதிகளோடு கூடிய நிலை. இது காரணம்ங்கிறது பெருசு, காரியங்கிறது சிறுசு. அப்புறம் ஊக்கமில் இரண்டும் கூடாது ஒழிய. ரெண்டும் கூடாதது கேவலமும் சகலமும் கூடாதது சுத்தம். ஊக்கமில் இரண்டும் கூடாது ஒழிய ஓர் நிலையில்
சாக்கிர அதீதம். ஓர் நிலையில ஒரு சாக்கரை இருக்கு, அது என்னது? சுத்தத்துல சாக்கர அதீதம். சுத்த சாத்திரம். பூசையில சாக்கராதி என்பது என்னது? துரியாதீதம். சுத்தத்துல துரியாதீதத்துல திருவடியை ஆன்மா அனுபவிச்சுட்டு இருக்குதா இல்லையா? அது எதுன்னா அது புத்தி நிலை போன்றது. அது புத்தி நிலை போன்றது. பிறவிக்கு வாராதது எப்படிங்க இருக்குன்னா, நல்லா தூங்கும் போது எப்படி இருக்குமோ இதுதான்யா அது. காரிய சகலம் தான். இப்ப முடிச்சுக்கிட்டு இருக்கிறியா, இது மாதிரி தாயா அது. சுத்தம் எப்படியா இருக்கும்? பூசையில துரியாதீத அனுபவம் உனக்கு நிகழ்ந்தால் அது போல புத்தி இருக்கும். கண்டதை கொண்டு இப்ப நாம அனுபவிச்சிருக்கிற மூணையும் வச்சுக்கிட்டு அனுபவத்துக்கு நேரடியா காண முடியாது. இப்ப கேவலத்தில் எப்படி இருந்தாலும் இப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது, அசியம் பண்ண முடியாது. இருந்தோம், இப்ப தெரியல. நேற்று எப்படி இருந்தோம்னு கேட்டாவே ஞாபகம் பண்ணி வளபிறப்புக்கு முன்னாடி எப்படி கிடந்தோம் தெரியுமா? தெரியாது. அப்புறம் இது சகலம், அதையும் நம்மளால நினைவுக்கு வராது. அதனால இப்ப இருக்கிற கேவல சகல சுத்தத்தை அதை என்ன செய்யறாரு, அந்த காரணத்தில் இருக்கக்கூடிய மூணையும் ஒப்புமைப்படுத்துறாரு. அதுதான் 62வது பாட்டு சிவபிரகாசம். புரிஞ்சுதா? இப்போ இந்த பாட்டுக்கு வரணும். அதே தான் இந்த பாட்டு 227. ஆன்மா பதவுரை. ஆன்மா கேவல சகல சுத்தம் என்று மூன்றவத்தை மேவுவன். ஆன்மா இவ்வாறு நிகழும் காரிய அவத்தைகளை உறுதற்கு காரணமாகிய கேவல சகல சுத்தம் என்று மூன்றவத்தை மேவுவன். காரிய அவத்தை நிகழ்வதற்கு காரணமாகிய கேவல சகல சுத்தம் அப்படின்றது காரண அவத்தை. காரிய அவத்தை 3 நிகழணும். எது? கேவல சகல சுத்தம் என்று 3 என்னது? காரிய அவத்தை நிகழ்வதற்கு காரணமா இருக்கிற அவத்தை 3. அதுக்கு பேர் என்னது? அது கேவல சகல சுத்தம் தான். ஆனா அது என்னது? காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம் என்று 3. கேவலம் தன்னுண்மை. அதில் காரண கேவலம் என்பது அவற்றுள் கேவலமாவது தன் இச்சாஞான கிரியைகளின் நிகழ்ச்சி சிறிதுமின்றி தான் மாத்திரையே உளதாம். கேவலத்தில் ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் தொழில்படாது. ஏன்னா தொழில்படுவதற்கான கருவிகள் அங்கே கூட்டப்படவில்லை. எனவே காரண கேவலத்துல ஆன்மா மட்டும் தனித்திருக்கும். தனித்திருக்கும்னா ஆணவத்துல கிடக்கும், திருவருள் கூடவே இருக்கும். ஆனா அது திருவருளையும் உணராது, ஆணவத்தை அனுபவிக்கும். இன்னவாறு துன்பப்படுகிறேன்னு சொல்ல தெரியாது. சரி, மெய்ப்பொறிகள் எல்லாம் காவலம் கொடுத்த போது சகலனமா. பின்பு அது காரண கேவலத்திற்கு பின்பு தனுகரணாதிகளோடு முதல்வன் கூட்டக்கூடி அவை ஒருபுடை விளங்கும் அவதாரத்திலே சகலனா. ஒருபுடை அப்பப்போ எப்பவுமே 96 இருக்காது. அப்பப்போ 96 இருப்பான், 35 இருப்பான், 25 இருப்பான். அப்பப்போ கூடுவான், நீங்குவான். அப்போ எப்ப 96 கூடி நிற்கிறானோ அது சகலம். அது எது போன்றது? காரண சகலம் போன்றது. காரண சகலம் போன்றது. மலங்கள் எல்லாம் ஓவின போது உற்பவம் துடைத்து சுத்தம் உடையனாம். பின்பு பஞ்சமலங்களில் நீங்கி பிறவி ஒளிந்து சிவத்தோடு கூடி அவ்விச்சாஞான கிரியைகள் எங்குமாய் வியாபித்து விளங்கும் அவதாரத்திலே சுத்தம் எனப்படும். இந்த காரண அவத்தையிலையும் காரண கேவலத்துல 5 அவத்தை உண்டு. கேவலத்திலே 5 அவத்தை உண்டு. அது அழகா எழுதுறாங்க. அதை மட்டும் எழுதி போடுறேன். கேவலத்துக்கு சம்மந்தமே இல்லை. காரண கேவலம்.
அது நின்மலவத்தை, அது 7ஆம் பால வரும். காரண கேவலம் இதுல 5, இதுல 5, முதல்ல துரியாதீதம், ரெண்டு துரியம், 3 சுருதி. இதுல துரியாதீதம், கேவல துரியாதீதம், காரண கேவல துரியாதீதம். நீங்க எழுதுனா இப்படி கூட எழுதிட்டு வந்து பெருசா இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னா காரண கேவல துரியாதீதம், காரண கேவல துரியாதீதம். அதுல ஆன்மாவினுடைய அறிவு மலத்தினால் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கும். ஆன்மாவின் அறிவு மலத்தினால் என்ன செய்யும்? முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கும். எந்த தொழில்பாடு இருக்காது. காரண கேவல துரியாதீதத்துல ஆன்மாவின் அறிவு ஆணவ மலத்தினால முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கும். எந்த தொழில்பாடும் இல்லை. அடுத்தது துரியம், காரண கேவல துரியம், காரண கேவல துரியம். அந்நிலையில் நின்று சிறிது எழுச்சி உண்டாகும். இந்த அறிவு சுத்தமா விளங்காம இருந்ததா இல்லையா, அதுல கொஞ்சோண்டு ஒரு எழுச்சி, சின்னதா ஒரு எழுச்சி வருமா ஆன்மாவுக்கு. சிறிது எழுச்சி உண்டாதல், சிறிது எழுச்சி உண்டாதல். சுளுத்தி, எழுச்சி உண்டாகியும் துன்பம் தோன்றாது இருத்தல். ஏன்னா இது என்ன இருக்கு, ஆணவ மலத்துல துன்பமே வடிவமா கிடக்குது. ஆன்மா கேவலத்துல துன்பமே வடிவமா கிடக்குது. ஆனா துன்பம் என்பதே தோன்றாம முழுசா அறிவே விளங்காம கிடந்தா துரியாதீதம். அது இருந்து கொஞ்சம் ஒரு மூச்சு விட்டதுன்னு வச்சுங்க, அது துரியம். ஆனாலும் என்ன வரல, துன்பம் தோன்றாம இருக்கு. இன்னும் துன்பம்னு தெரியல, இருக்கு துன்பம்னு தெரியல. அது என்னது? சுளுத்தி. சொப்பனத்துல துன்பம் தோன்றுதல். அந்த ஆன்மாவுக்கு அது துன்பம்னு தெரியுமா? சாக்கரத்துல துன்பத்திற்கு வருந்துதல். இது துன்பம் தோன்றுதல், இது துன்பத்துக்கு வருந்துதல். துன்பம் தோன்றாது இருத்தல், எழுச்சி தோன்றியும் துன்பம் தோன்றாது இருத்தல் சுளுத்தி. சுளுத்தியில எழுச்சி வந்துடும், ஆனா துன்பம் தெரியாது. சரியா? துரியத்துல துன்பம் தோன்றும், வருந்துதல். 5வது துன்பத்துக்கு வருந்துதல். இது முழுமையான மறைப்பு, முழுமையான மறைப்பு. இதுல சிறிது எழுச்சி, சிறிது எழுச்சி. 3வது எழுச்சி தோன்றியும் துன்பம் தோன்றாது இருத்தல். 4வது துன்பம் தோன்றுதல். 5வது துன்பத்துக்கு வருந்துதல், துன்பத்துக்கு வருந்துதல். இப்போ ஒரு கேள்வி, இப்ப துன்பம் தோன்றுதல், துன்பத்துக்கு வருந்துதல், நான் இதுக்கு இப்ப என்ன கிடையாது,
கருவியே கிடையாது. ஒண்ணு, இங்க எந்த கருவியும் கிடையாது. அப்ப இதுக்கு துன்பம் தோன்றுவதும் வருந்துதலும் நிகழுமா அப்படின்னு கேட்டா, ஆன்மாவுக்கு இயல்பாகவே அறிவு உண்டு. அறிவு உண்டு. அறிவு இருப்பதினால அது துன்பத்தை அறியும். துன்பத்தை அறியும். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய அறிவு இருந்தா இச்சா ஞான கிரிகள்லாம் இருக்கும். இது ஒரு செய்தி. இது தாண்டி இன்னொரு செய்தி, கேவலத்திலையும் இறைவனுடைய ஐந்தொழில் உண்டு. பெருமானில சகலத்துல தான் ஐந்தொழில் செய்யறான் இல்ல, கேவலத்துல என்ன செய்யறான்? ஐந்தொழில் செய்கிறான். அந்த ஐந்தொழில் எதுக்குன்னா, இந்த ஆன்மாக்களை படிப்படியா பக்குவப்படுத்தி பிறவி கொண்டு வரும். இப்போ இங்க 5 நிலை வச்சிருக்கிறான். இது துரியாதீதத்துல கிடக்கிற உயிருக்கு அவன் கருணை பட 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 கொஞ்சம் எழுச்சி வரும். அதுல பக்குவப்பட்ட உயிர் அடுத்த நிலைக்கு வரும். அதுக்கு அடுத்த நிலை, அடுத்த நிலை. இதுல துரிய சாக்கிறதுக்கு வந்த உயிரைத்தான் கொண்டு வந்து சகலத்துல போடும். நாற்றங்கால் ஒண்ணு இருக்கிறது. நாற்றங்கால விதையை போட்டா என்ன செய்யுது? அது முளைக்கிறதுனா அது என்ன ஆகுது? ஒரு நாள், இது 10 நாள் நாத்து, அது 5 நாள் நாத்து, அது இன்னைக்கு போட்ட நாத்து. அது ஒரு செட்டா வரும், இது ஒரு செட்டா வரும், இது ஒரு செட்டா வரும். இந்த 5 நாள் நாத்தை எடுத்து கொண்டு 10 நாளை கொண்டு போய் எடுத்து எங்க கொண்டு போய் போடுறோம்? அந்த உழவு செஞ்ச இடத்துல கொண்டு போய் போட்டா இந்த பத்தி என்ன ஆயிரும்? திருப்பி போட வேண்டியதுதான். அப்போ ஆன்மாக்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு புறம் ஆன்மாக்கள், கேவலத்தில் இருக்கிற ஆன்மாக்களை இறைவன் என்ன செய்யறான்? படிப்படியா பக்குவப்படுத்தி பிறவிக்கு தயார் செய்யறான். இப்போ கேவலத்திலையும் அவனது ஐந்தொழில் உண்டு, சகலத்திலையும் ஐந்தொழில் உண்டு, சுத்தத்திலையும் ஐந்தொழில் உண்டு. அப்போ எந்த நிலையிலும் அவனுடைய ஐந்தொழில் இல்லாம, அவன் கருணை இல்லாம ஆன்மா தனித்து இருக்க முடியாது. இது ஒரு செய்தி. அப்புறம் இதுல இப்போ துன்பத்துக்கு வருந்துதல் சொன்னா, இப்போ நம்ம பிறவியில துன்பத்துக்கு வருந்துறோமா இல்லையா? இப்ப நம்ம வருந்துறோமான்னு கேட்டா பிறவி நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஞானிகள் துன்பத்துக்கு வருந்துறாங்க. இப்ப நம்ம பிறவியில இருக்கிற துன்பத்துக்காக வருந்துகிறோம். இப்ப நம்ம கருவிகளோடு கூடி நிற்கிறோம். கருவிகளோடு கூடி நின்று நாம் துன்பப்படுகிறோம். இப்ப நாம இந்த சாக்கரத்துல ஆணவ மலத்தினால் ஏற்படக்கூடிய துன்பத்துக்காகவும் என்ன செய்யறோம்? வருந்தோம். ரெண்டும் ஒண்ணா அப்படின்னு கேட்டா இல்லை. கருவிகளோடு கூடி வருந்துவதும் கருவிகளில் கூடாமல் இருந்து வருந்துவதற்கும் வேறுபாடு உண்டு. என்னன்னு கேட்டா, இப்போ நமக்கு பசிக்குது. இப்போ பசிக்குது, நாம தெரியுதா இல்லையா? நமக்கு மணி 1:30 ஆச்சு, விடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறோமா இல்லையா? இப்போ பசிக்கு நாம வருந்தனோம்னா இதனால் நாம் வருத்தப்படுகிறோம்னு நமக்கு தெரியும். இப்ப இது ஒரு வருத்தம். குழந்தைக்கு பசிக்குது, அதுக்கு அழ மட்டும்தான் தெரியும். எனக்கு பசிக்குது அதனால நான் அழறேன்னு கேட்டது தெரியாது. எதனால் வருந்துகிறோம்னு குழந்தைக்கு தெரியாது, ஆனா வருந்துகிறோம்னு தெரியும். கேவலத்துல ஆன்மா கருவிகள் இல்லாம வருந்துவது குழந்தை அழுவது போல, நாம அழுவது பெரியவங்க அழுவது மாதிரி. இப்ப இங்கேயும் வருத்தம் உண்டு, இங்கேயும் வருத்தம் உண்டு. இந்த வருத்தத்திற்கு காரணம் நமக்கு தெரியும். இந்த வருத்தத்துக்கு காரணம் தெரியாம ஆன்மா துன்பத்துல கிடக்கு. அதனாலதான் கண்ணில்லா குழவி போல 2 கையும் முடம், காடு முடம், வாய் ஊமை. கண்ணு தெரியாது, 2 கை இல்ல, 2 காடு இல்ல, வாய் ஊமை. ஒரு குழந்தை ஒரு இருட்டு அறையில கிடக்கு. இது என்ன செய்ய முடியும்? அதுதான் கேவலம். அது துன்பப்படுமா படாதா? துன்பப்படும். ஆனா அதுக்கு துன்பத்தை என்ன செய்ய முடியாது? சொல்ல தெரியாது. தானா தப்பிக்கவும் முடியாது. இந்த அறையை விட்டு வெளியே கதவை தட்டினாவது யாராவது எந்திரிச்சு வந்து நடப்பாங்க. இது எந்திரிச்சு போய் என்ன செய்யாது? எந்திரிக்க நடக்க தெரியாது. கால் இல்லை, உருண்டு போய் கதவை தட்டலான்னா கை இல்லை, கத்தி கூப்பிடலான்னா வாய் இல்லை. இப்ப இதை காப்பாத்தினா யார் வரணும்? யாராவது ஒருத்தர் வந்து கதவை திறந்து வந்து காப்பாத்தினாதான். அதான் பெருமாள் நமக்கு செய்யற உபகாரம். கேவலத்துல கிடக்கிற ஆன்மாவுக்கு அவனா வந்தாதான் பிறவிக்கு வர முடியும், இல்லைன்னா அங்கேயே கிடக்க வேண்டியதான்.
இப்போ அவன் செய்கிற உபகாரம் எங்கிருந்து வருது பாருங்க. அவ்வளவு உபகாரத்தை இறைவன் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறான். எனவே கேவலத்திலையும் ஐந்தவத்தை உண்டு, ஐந்தவத்தை உண்டு. இதுல காரண சுத்தம், இதுல சும்மாங்க 7வது நூற்பாட விரிவாக சொன்னாலும் அதை அதே ஒரு உரையாசிரியர் காட்டாரு. ஆமா, காரண சுத்தம், காரண சுத்தம். இதை திருப்பி எழுதிங்க. நிர்மல சாக்கரம். அது சுத்தத்துக்கு வந்தாதான் நிர்மலா சேர்த்தது. ஆமா, நிர்மலம்னா மலம் நீங்கி இடம். சுத்தத்துக்கு மட்டும்தான் நிர்மலம் போடணும், இல்லைன்னா சுத்தம் போடணும். சுத்த சாக்கரம்னு போடலாம். ஒண்ணு சுத்த சாக்கரம்னு போடலாம். போடுங்க நிர்மல சாக்கரம். நிர்மல சாக்கரம் எல்லாத்துக்கும் சுத்தம் பண்ணி நிர்மல வேண்டும். நிர்மல சாக்கரம்னு சொல்லலாம், இல்லைன்னா சுத்த சாக்கரம்னு சொல்லலாம். சரியா? 2வது நிர்மல சொப்பனம். 3 சுளுத்தி. நீங்களே இப்போ போட்டு போட்டே எழுதாதீங்க. சுளுத்தி. துரியம். இது காரண சுத்தத்துக்குரிய 5 அவத்தை. 7ஆம் நூற்பால விரிவா இருக்கு. நீங்க சும்மா தொட்டு காட்டுற. நிர்மல சாக்கரம் என்பது இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் நிரம்பிய நிலை. இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம். இருவழி ஒப்பு மலபரிபாகம் சத்து நிபாதம் நிரம்பிய நிலை. சரியா? 7ஆம் நூற்பா. 7ஆம் நூற்பா. இன்றின் ஆன்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும். மேற்சரிய கிரியா யோகங்களை செய்துளி. செய்துளி அப்படின்னு என்னது? நிறைய செய்தார். அதுக்கு எங்க முடியுது? 7ல. 7 முடிச்சாதான் 8. முடிச்சாதான் 8. 7 முடிக்கணும்னா இருவினை ஒப்பு மலபரிவாக சத்தினிபாதம் மேற்சரிய கிரியா யோகங்களை செய்துளி. செய்துளி என்ன? நிறைவு செய்தால் 7 முடிச்சா அப்பதான் 8க்கு வருங்க. இப்போ 7ல இருவினை ஒப்பு மலபரிவாக சத்தினிபாதம் நிகழ்ந்தால் அந்த ஆன்மாக்கள் இருக்குது அர்த்தம். நிர்மல சாக்கர அனுபவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நிர்மல சாக்கர அனுபவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நிர்மல சொப்பனம் குரு தரிசனமும் அவரது அருள் உபதேசமும். குரு தரிசனமும் அவரது அருள் உபதேசமும். 8 இருவினை ஒப்பு மலபரிவாக சத்தினிவாக வாய்க்கப்பட்ட ஆன்மாக்கள் குருநாதரை தரிசித்து அவரது உபதேசத்தை பெற்று அந்த நெறியில நின்னா நிர்மல சொப்பனத்தில் இருக்கிறாங்க. அந்த நெறியில நிக்கணும். எல்லாம் நூற்பா படிக்கிறது இல்லை, நிக்கிறது. படிக்கிறவங்க எல்லாம் போயிட முடியாது. சரியா? குரு தரிசனமும் அவரது அருள் உபதேசமும். நிர்மல சுளுத்தி உபதேசத்தில் உறைந்து நின்று சாதித்தல். உபதேசத்தில் உறைந்து நின்று சாதித்தல். ஒன்பதாம் நூற்பா. துரியம் வாச நீக்கம் 10.
10ஆம் நூற்பா. புலியாதீதம் சிவப்பேரு 11ஆம் நூற்பா. எல்லா அவற்றையும் பார்த்தாச்சு. பாசனிக்கும் 9 10 11 சிவப்பேர். பொழிப்புரை ஆன்மா இவ்வாறு நிகழும் காரிய அவத்தைகளை உறுதற்கு காரணமாகிய கேவல சகல சுத்தம் என 3 அவத்தை எய்துவன். அவற்றுள் கேவலமாவது தன் இச்சா ஞான கிரியைகள் நிகழ்ச்சி சிறிதுமின்றி தான் மாத்திரையே உளராதல். பின்பு தனுகரணங்களோடு கூடி அவை ஒருகுடை விளங்கும் அவதாரம் சகலம். பின்பு பஞ்சமலங்களெல்லாம் நீங்கி சிவத்தோடு கூடி அவ்விச்சாஞான கிரியைகள் எங்குமாய் வியாபித்து விளங்கும் அவதாரம் சுத்தம் எனப்படும். இதானே மேற்கூறி போன்ற அவத்தைகளுக்கு காரணம் இவை என்பதும் அவற்றின் இயல்பும் கூறப்பட்டன. மேல 4 பாட்டை சொன்ன காரிய அவத்தைகளுக்கு காரணமாயிருப்பது 3 அவத்தை என்பதை இந்த பாட்டில் சொல்றார். 4 பாட்டில் காரிய அவத்தையும் 1 பாட்டில் காரண அவத்தையும் சொல்றார். அடுத்தது காரண அவத்தை என்பதை விரிவாக சொல்றார். காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம் 228, 29, 30 ரொம்ப விரிவான செய்தி அதுக்குள்ள இருக்கு. நல்லா சாப்பிட்டு வந்து மதியம் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.